எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அந்த அன்பான தம்பியை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இன்றைய தினம் எங்களோட வீடியோவில் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சிவல வெல்கம் டு கரிகாலன். உங்களை பார்க்கணும்னா கனநாள் வச்சு ஆசை, உங்களோட வீடியோ பார்க்கறதுலேருந்து ஆசை. ஆனால் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குது. கனவு போலாம் இருக்குது, உண்மைக்கும் கனவு போலாம் இருக்குது. இந்தியாவில் ஒரு யூடியூபர் வந்து பெரிய பில்டிங் கட்டிக்கான், கார் வாங்கியிருக்கான், பெரிய பெரிய மாலை ஓட்டிக்கான், நல்லா இருக்கான்னு சொல்ல கூட நம்ம டாக்டர் வந்து எப்படி சொல்கிறேன், அம்மா நல்லா இருக்கணும் அப்படி நல்ல 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 பாராட்டி போடுவாங்க. நம்ம நாட்டுக்காரர் ஒரு வந்து கார் வாங்கியிருக்கிறான், மக்களுக்கு உதவி செய்கிறான், அவனும் நல்லா இருக்கான். ரெண்டு சொல்லுங்களே இப்படி வளர்த்து தெரிஞ்ச பாருங்க. ஒன்று நீ பால் இல்லாட்டி மற்றவனை வாழ விடு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 3 வருஷம் ஆசை அடிக்கலாம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. எப்படி சொல்ல, கூட பிறந்த சகோதரத்தில் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். அது என்னென்னு தெரியும், அண்ணா பார்க்க இப்போ நான் நாளைக்கு போகணும் ஊருக்கு. ஆனால் எனக்கு போக மனமே இல்லை, புலம்பிட்டு இருக்கேன். எப்படி போகிறேன் இன்றைக்கும் கூட இப்படி கிருஷ்ணனா சொல்கிறேன் கனவுமா தான் எனக்கு வந்துட்டேனே. கிருஷ்ணநாட்டு எப்படி சொல்கிறாங்களே, இந்த இலங்கையில தளபதியாம் கிருஷ்ணா நாட்டு கொஞ்சம் பேர் போகிறாங்க. விஜய் என்ன வந்து எங்களுக்கு அது விஜய்க்கு மேலப்பா. ஓகே வல்லவன் படத்துல வர அஜித் பாரி வெள்ளம் படத்துல சொல்ல வார்த்தை இல்லை. நான் மறுபடியும் ஒரு வார்த்தை இல்லை எனக்கு. இது கனவு உடைக்கிற மாதிரி தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. வந்து கிள்ளி நானும் பேசிட்டு ஒன்று ஜோதிச்சாப்பா வீடியோ பார்க்கும்போது அது மறந்து எவ்வளவு டவுன் வேலை செய்யறத சண்டை வரும், பிரச்சனை அப்படி வருங்கிறதானே. வீட்டு டைம் சில சண்டையில் வரும். அதுல வந்து சும்மா நார்மலாக அவங்களோட வீடியோ பார்த்தா சரி உடனே கிளியர். நாளைய தினம் ஆள்கிட்ட பர்த்டே. அப்போ ஆள்கிட்ட பர்த்டே முன்னிட்டு வந்து ஆளதை எங்களோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஆசைப்பட்ட நிமித்தம் வந்துட்டு ஆள் ராத்திரி வவுனியாவுக்கு வந்துட்டு வந்தவர். இந்த மெட்டீரியல் இப்போ அவங்க பிடிக்கணும் என்ன இங்கே வந்து வைக்க பிடிக்கும் என்ன? ஓ மாட்டி பொம்மைக்கு கொள்ளலாம் வழியிலையா நல்லா வச்சு பார்க்கற மக்களுக்கு. மேலாட மட்டும் காணுமா, உள்ளாட நிறைய நல்ல ஒரு நாள் எப்படி சொல்றேன், மறக்கல மறப்பனும் தெரியல. ஒரு நாள் இப்படி சந்தோஷம் இருக்கல பாவம். இதை விட என்ன பகலியா, இது என்ன புரிஞ்சு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவிலேருந்து பருத்தித்துறைக்கு வந்துட்டு போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து திருப்ப வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ஃபேக் ஐடி விமர்சனங்களை பற்றி நாங்கள் கதைக்கிறேன் இல்லை. ஆனால் கதைக்க வேண்டிய ஒரு தேவை என்னன்னு சொன்னால் வந்து அவங்க நினச்சிருப்பாங்க இத்தனை விமர்சனங்கள் ஃபேக் ஐடியில் வந்துட்டு உருவாகும் போது அதை கண்டு நாங்கள் என்ன சொல்கிறோம் வந்து இப்போ துவண்டு போய்விடுவோம், நாங்கள் வந்துட்டு டல் ஆகிடுவோம், வந்து இன்னும் கீழே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் அதெல்லாம் அவங்க வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அது செஞ்ச நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து பலம் கூடி இருக்குது. அதுதான் வந்து உண்மை. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் எங்களோட வீடியோவில் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு ஆள் இன்றைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் வேறாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பீங்க. மேலே வந்து அன்பு ரீதியாக வந்து பார்க்க போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு தம்பியும் கிட்டத்தட்ட கவிதாசாக்கள் அக்னியாக்கள் மார்த்தான் வந்து என்ன சொல்கிற இவங்க வந்து எங்களோட கூட இருந்து எங்களுக்காண்டி வந்துட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் தம்பி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட கூட இல்லை. ஆனால் கூட இல்லாமல் இருந்தும் வந்துட்டு கூட இருக்கிறதுன்னு பார்க்க அதிகமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆள் செஞ்சோன்னு இருந்தவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளைய தினம் ஆள்கிட்ட பர்த்டே. அப்போ ஆள்கிட்ட பர்த்டே முன்னிட்டு வந்து ஆளதை எங்களோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஆசைப்பட்ட நிமித்தம் வந்துட்டு ஆள் ராத்திரி வவுனியாவுக்கு வந்துட்டு வந்தவர். அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வவுனியாவில் வந்து எங்களுக்கு ஒரு பர்த்டே ஒன்று இருந்தது, சிநேகம் ஒன்றுட்டு. அப்போ அதுக்கு வந்து நான் வந்துட்டு அப்படியே நைட் நின்று தம்பியையும் கூட்டிக்கொண்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நின்றுனாங்க. ஸோ நின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடந்தது. நாங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரி தானே. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது அவேர்னஸ் வந்து இருக்கும் சரி தானே. கண்டிப்பாக நீங்கள் யாராவது இப்படி நைட் டைம்கள் எல்லாம் வந்துட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது நாங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம்
என்ன சொல்ற வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது என்னடாப்பா இது மாட்டை காட்டுறாப்பா என்னண்டப்பா இது நான் இப்போ ரோட்டை கிடக்குறது ஸோ கொம்புல மாட்டுற காலை பாரு நாடு அட இவ்வளோத்தையும் ஒரு ஆள் மேய்க்கிறோடாப்பா. அத்தான் பைக்கண்டா பிச்சு கொண்டு போகல நாங்கள் போகிறப்பா போகிறது. செம்பவம் 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 ஓ இல்லை ஆகல்ற பேர் மாட்டுக்கு அப்படி தானே பேர் வைக்கிறேன். மயில் செம்பகம் சிவலை. ஓ ஓ சிவலை. ஓ ஓ தம்பி எங்கட வீடியோ பார்க்குறோம் போல கடவா அண்ணாண்டு கொண்டு போகிறான்னு. ஓ ஓ அவசரப்படக்கூடா பட்டிக்குள்ள கண்ணாடி வேணும் ஞாபகம் இருந்தா அவனுக்கு உண்டப்போ கார் கண்ணாடி வேணும். மாடுகளை மாட்டுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டோட மாற்றணும் எல்லாத்தையும் தான். ஓ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா தான் அந்த இதெல்லாம் திருத்தி எடுக்கலாம். யா ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதாவது எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அந்த அன்பான தம்பியை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஸோ வந்து இன்றைய வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளாக போகிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்க மட்டும் சொல்லிக்கொண்டு ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு தம்பியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா அக்கினி ஓகே வெல்கம் டு கரிகாலன். வெல்கம் டு எஸ்கேவி சேனல் சேனல். வணக்கம். அப்போ நான் பாவி. அதுதான் சரி அதுதான் சரியா பிறகு என்னென்னு சொல்லக்கூட நான் இப்படி தானே உங்களை பார்க்கணும்னா கனநாள் வச்சு ஆசை. உங்களோட வீடியோ பார்க்குறதுலேருந்து ஆசை. ஆனால் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குது. கனவுலாம் எனக்கு இருக்குது. உண்மைக்கும் கனவுலாம் இருக்குது. பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். வந்த நோக்கம் முதலாவது நோக்கம் என்னென்னு சொல்லக்கூடனா இப்படி தான் இந்த பேக்கடி இருக்கான தானே அவனால இப்போ தான் முக்கியமாக சொல்லணும். என்ன சொல்லக்கூட வந்து ஒரு மனுஷன் வளர்றான்ன்ற கூட ஏன்னு கூட வரது பதில் தெரிஞ்சிருக்கான்னு சொல்ல தெரியாது. அதாவது வந்து பேக்கடிக்கார முதல்ல ஒன்று யோசிக்கணும். டியூட்டி பண்ணிட்டாயின்னு அதில் எவ்வளோ உழைக்கலாம் எவ்வளோ செய்யலாம்னு சொல்லி அந்த பேசிக் அறிவில் அந்த பேக்கடிக்காரன் அப்படி மாதிரி வேறு எதுவும் இல்லை. அவங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்பல. இவங்க நினைக்கிறாங்க இவங்க பொய்யான விவசாயங்களை சொல்கிறதால கிருஷ்ணா அண்ணா பயந்து ஹெல்பிங் பண்ண விட்டுருவார். அடுத்த விஷயம் வந்து அவர் வந்து ஓடிடுவார் ஒன்றும் செய்ய மாட்டார்னு சொல்லி. ஆனால் நீங்கள் போட தானே வந்து நல்லா இருக்கப்படுறாரு. உங்களை மறுபடியும் நான் சொல்கிறேன்னா சரி அவர் போட தான் நல்லா இருக்கப்படுறாரு. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போட அவருக்கு இன்னும் மக்கள் கூடுவாங்க சப்போர்ட் கூடும். இந்த நானெல்லாம் அண்ணா வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்குற அளவு தான். ஆனால் அண்ணா கொண்ட கூட கடுமையாக மனம் நோயிட்டு என்னடாப்பா அண்ணாவுக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. நான் வந்த மாதிரி நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துருக்காங்க. மற்றது நிறைய பேர் வாரத்துக்கும் காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் சொல்றதுக்காக நான் முக்கால்வாசியை வந்தேன். என்று சொன்னால் அண்ணாட ரசிகராகிற நாங்கள் அண்ணாக்கண்டு ஒரு ரசிகர் மன்றம் எடுத்து வந்திருக்கிறோம். அதோட பேர் வந்து எஸ்கே உசுருகள்னு சொல்லி. சரி அது வந்து டிக்டாக்ல இருக்குது. அண்ணா அதை வந்து வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவார். அண்ணாவை பிடிச்சவங்க வந்து அதுக்கு ஆதரவாக தாங்கோ. இது திறந்த நோக்கமே வந்து என்னென்னு சொன்னால் வந்து முதலாவது நோக்கம் வந்து உதவி என்ற எல்லாரும் கிடைக்கணும். இது மூலமாக நாங்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்வோம். கட்டாயம் செய்வோம். அடுத்த விஷயம் வந்து இந்த அதாவது வந்து இந்த யூடியூப்பில் வந்து டிக்டாக்ல வந்து அண்ணாக்கு எத்தனை பேன்ஸ் இருக்காங்களோ அண்ணாக்கு யார் பிடிக்குமோ உங்களோட ஆதரவு தாங்கோ. இதெல்லாம் பேக்கடிக்காரங்க சிறுப்படி நான் சொல்லுவேன். நான் அதில் வந்து முகத்துக்கு எப்படி சொல்கிறேன் இருட்டுக்கு பின்னால் ஒழிச்சு கொண்டு கிருஷ்ணா பிடிக்கிறாரு கிருஷ்ணா பிடிக்கிறான்னு சொல்கிற நீ ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னால் நீ மொத்தம் எதுக்கு காட்டி சொல்லு. இப்போ நான் சொல்கிறேன் நான் அண்ணாக்கு ஒரு வீடியோ நான் டிக்டாக்ல போட்டிக்கேன்னு பார்த்தீங்க பார்க்கல எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்து நான் மூத்த காட்டி போட்டிக்கேன் அது உண்மை. நான் மூத்த காட்டி போட்டிக்கேன். நீ பொய் சொல்கிற நீ மூத்த மறைச்சி கொண்டு காட்டல. அதை வந்து மக்கள் நம்ப போகிறதும் இல்லை மக்கள் முட்டாலும் இல்லை. அதை முன்னே தான் மனதில் வச்சுக்கொள்ளு. நான் பேக்கடிக்கார பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. பொறுத்திருந்து பாருங்க அண்ணோட வளர்ச்சி இன்னும் எப்படி போகுதுன்னு சொல்லி. பேக்கடிக்காரர் வந்து அது டிக்டாக்லானே வந்து இது கூட பார்க்குறவங்களுக்கு தெரியும். உண்மையிலே வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்போ மெயினாக யூடியூப்பில் வந்து அவங்க டிக்டாக் வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொன்னால் டிக்டாக் வந்து என்ன சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஊடகம். அதை சரியாக பயன்படுத்தினா நல்லதுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு உதவும். அதையே வந்துட்டு பிள்ளையாக பயன்படுத்தினா ஒரு ஆளை வந்துட்டே போட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் யூடியூப் என்ன சொல்கிறது ஆரம்ப காலங்களில் நாங்கள் கூட வந்துட்டு டிக்டாக்லாம் எங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏற்பட்ட ஒரு எதிர்ப்பின் நிமித்தம் தான் இப்படி யூடியூப்ன்ற ஒரு ஒன்றுக்குள்ளே நாங்கள் போனாங்க. ஸோ அந்த டைம்லேயும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து இந்த பேக்கடிக்கார் அப்புறம் வந்து எங்களோட ஹேர்டர்ஸ் தான். அந்த டைமில் அவங்க வந்துட்டு எங்களை பலமாக எதிர்த்துருக்காட்டி இந்த ஒரு நிலைமைக்கு நாங்கள் கடைசி வந்து வந்திருக்க மாட்டோம்.
ஸோ அந்த வகையில் இந்த ஒரு தருணத்துலேயும் உண்மையிலே நாங்கள் எங்களோட ஹேர்ட்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொன்னால் இன்றைக்கி உங்களால் தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். அவ்வளோ பேர் தான் வந்துட்டு எங்களுக்கு இப்போ ஆதரவு தர்றாங்க, இல்லைன்னு சொல்லி இல்லை, அது வேறு கதை. அது வந்து பாசிட்டிவ் சைடு, அதை வந்து நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் ஆரம்பத்தில் எங்களை எதிர்த்தவங்களால நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஸ்டேஜில் அப்படி நீ இருக்கே அப்படின்னு கேட்டால், நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லா நிலைமைக்குமே வந்து காரணம் ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு எதிர்ப்பு. இப்போ சிம்பிளாக சொல்லணும்டா, இப்போ தம்பி பவி வந்து எங்கள் அம்பார் அம்பார தம்புழுவிலேருந்து ஆள் வந்து வந்திருக்கார். கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் தொங்கல்னு சொல்லலாம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் ஆள் வந்து இங்கே வந்திருக்கார். அதுவும் வந்து நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லக்குள்ளே இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள் வந்து செய்கிற விடயங்கள் வந்து வேறு. இப்போ தம்பி வந்துட்டு வீட்டுக்காரோட நிற்கணும், உறவுகளை வந்துட்டு பார்க்கணும், அப்படியே ஒரு நிலைமையில் வந்து இந்த முறை வந்து தன் பர்த்டே அண்ணா கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்திருக்கான். உண்மையிலே வந்து வந்திருக்குனாங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு கண்டிப்பாக தம்பியை வந்து கவனிப்போம்னு சொல்லக்குள்ள அவன் அதை எதையுமே எதிர்பார்க்கல. ஏன்னா அப்படி தான் எனக்கு ஒன்றுமே சேர்த்தவர். நான் வந்த நோக்கமே உங்களோட பார்த்தா போதும். அதுதான் அவ்வளோ மன உளைச்சல் எனக்கு. என்னடா அப்போ அந்த மனுஷனுக்கு இப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நீங்கள் பார்த்தே தெரியல. அந்த வணக்கம் கிருஷ்ணான்ற ஒரு லூஸ் குரலில் கழிச்சிட்டு 4 கார் வாங்கியிருக்கிறேன், பெரிய வீடு கட்டுறான்னு சொல்லி. இந்த நானும் நான் ஃபுல்லாக யூடியூப் தான் கூட பார்க்குறேன். இந்தியாவில் ஒரு யூடியூபர் வந்து பெரிய பில்டிங் கட்டிக்கான், கார் வாங்கியிருக்கான், பெரிய பெரிய மாலை ஓட்டிக்கான், நல்லா இருக்கான்னு சொல்ல கூட நம்ம டாக்டர் வந்து எப்படி சொல்கிறேன், அம்மா நல்லா இருக்கணும் அப்படி நல்ல 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 பாராட்டி போடுவாங்க. அதே வந்து ஸ்ரீலங்காவில் நம்மட நாட்டுக்காரர் ஒரு வந்து கார் வாங்கியிருக்கிறான், மக்களுக்கு உதவி செய்கிறான், அவனும் நல்லா இருக்கான். 2 சொல்லக்குள்ளே இப்படி வகுத்தறிச்ச பாருங்க. ஒன்று நீ பால் இல்லாட்டி மற்றவனை வாழ விடு, தேவையில்லாத வேலை பார்க்குறேன். அதுதான் எனக்கு இப்படி என்ன கூட இப்படி சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ சொல்லக்குள்ள நீங்கள் பாருங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருப்பாங்க, என்னோட வீட்டாக்களும் பார்த்துருப்பாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னேன், என் பெத்ததா இது வரைக்கும் என்னோட அம்மா என்ன தூரத்துக்கு போக விடுறதே இல்லை. ஏன்டா நான் கடைசி பிள்ளை வீட்டில் என்னோட கொஞ்சம் விருப்பம் எல்லாம் இருக்கும். அம்மா அப்படி கிருஷ்ணானோட போடணும்மா இப்படி இதே பண்ண நீ போ, கிருஷ்ணானோட போனா நீ போ, பிரச்சனை இல்லை, அவன் நல்ல பிள்ளை, இன்னும் நல்ல கெட்ட வழி போக விட மாட்டான்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கை. அப்படி அண்ணாவோட அங்கே அம்மாவுக்கு பழக்கம் இல்லை, ஒருத்தருக்கும் பழக்கம், ஒன்றுக்கும் பழக்கம் இல்லை. ஆனால் அண்ணான்னு சொல்லக்குள்ள அவட அன்பு ஒன்று அவங்களுக்கு இருக்கு. மற்றது வந்து இப்படி சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஊராக்கள்கிட்ட நான் கேட்பேன் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. நான் எங்கள் அண்ணாட போக வேண்டேன், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு நம்ம கிடைச்சிக்கிறா தம்பியா, போயிட்டு வா, நாங்கள் கேட்டா சொல்லு அதுமா இந்த ஃபோனை வந்து காட்டுறோம், இவ்வளோ கோல் மெசேஜ் கூடன்னு சொல்லி அண்ணாட்டு. அப்படி ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ அன்பு இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட சிலர்கள், அதாவது நான் நாக்களை மென்ஷன் பண்ண விரும்பலை, மறுபடியும் சொல்கிறேன். குறிப்பிட்ட ஒரு 10-15 பேர் தான் வந்து வெளிநாட்டிலேருந்து கெட்ட செய்கிறதுக்கு அவனுக்கு 50-10 மட்டும் காசை போட்டு அண்ணாக்கு விவசாயத்தை உருவாக்குறவனு. அது எல்லாருக்கும் தெரியும். மற்ற வந்து நீங்கள் ஒன்றுவரே மேட்டரே இல்லைப்பா, உங்களை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. சொல்லப்போனால் வெயிட் அண்ட் வாட்ச், பொறுத்திருந்து பாரு அண்ணாட வளர்ச்சி, அண்ணா என்ன செய்யப்படுற இப்படி செய்யப்படான்னு சொல்லி. சரி, மற்றது வந்து நீ பேக்கடி போடுற, நீ ஒரு மனுஷனுக்கு உதவி செய். நீ அவருக்கு போட்டு நீ அவரை வச்சு உழைக்கிறத விட அவருக்கு உதவி செய். உனக்கு லைக் வேணுமோ, உனக்கு வியூஸ் வேணுமாட்டா நீ செய். அண்ணா நான் கேட்ட வந்தவர் அண்ணா இப்படி செய்கிறாங்களே, நான் அவங்கள இல்லாமல் ஆக்கலான்னு எதுக்கிட தம்பி, அவங்களும் பாவம் தானே, அவனும் வியூஸ் எடுக்கிறதுக்கு உழைக்கிறதுக்காக செய்கிறானு, என்னால் உழைச்சிட்டு போகணும் பரவாயில்லை, நான் அவனை போய்ட்டு ஒன்று யோசிக்க வேணும்னு சொன்னார். அவரை மனசு பேசியப்பா சரியோ. இப்போ அவர் ஒரு வீடியோ ஒன்று பேக்கடிக்கான ஒரு வீடியோ எவன்னா ஒரு ஐடியா சொன்னார்ன்னு சொன்னால் உங்களோட நிலைமை வேறு, அவரை ஃபாலோவர்ஸை காணும் உங்களை தூக்குறதுக்கு. இப்போ உங்களுக்கே கெட்ட செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னால் நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ வெடிப்பாங்க, ஜோதிச்சு பாருங்க. ஒப்பையே நல்லது அழிய போகிறதும் இல்லை, நல்லது அடிக்கவே முடியாது. அதாவது கிருஷ்ணானா உங்களால் அழிக்கவே இயலாது. அவரை அப்படி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ணிக்கோ, உங்களோட வேலை நீங்கள் செய்யுங்க, அண்ணாட வேலை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அதே டைம் தம்பியா இப்போ நீயும் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன பிரச்சனைடா, ஆரம்ப நாட்களில் தம்பி எங்களோட ஒரு வசனம் பண்ண அங்கே ஆகிறக்கு எத்தனையோ தடவை ஹோல்ட் பண்ணிப்பேன். நான் என்ன தெரிஞ்சு ஒரு 1000 தடவை என்ன எடுத்துருப்பான்டாப்பா. ஆனால் அந்த டைமில் உண்மையாக நாங்கள் வந்து கதைக்கல, ஏன்னு சொன்னால் உண்மையாக அதுக்கான டைமும் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பிரச்சனையால் வந்துட்டு நாங்கள் வந்து கடும் நெருக்கமண்டைக்குள்ளே எல்லாம் கதைக்க வளர்க்கிட்டு இன்றைக்கு ஆள் வந்துட்டு இங்கே எங்களோட ஏரியாவுக்குமே வந்துட்டார். அப்படி இன்றைக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் உனக்கு உருவாக்கி தந்த வந்து அந்த ஃபேக் ஐடிக்காரனேடா. அதுக்கு கரெக்டான ஃபேக் ஐடிக்காரன் நன்றி சொல்லணும். உண்மையிலே தலைவா சொல்ல நன்றியப்பா. எனக்கு தெரிஞ்சவர்கள் ஒரு 3 வருஷம் தாசி அடிக்கலாம். அண்ணா பெசம்பரோ பைக்ல ஹெல்ப் பண்றதை நான் வீடு நான் பார்த்துட்டீங்க. அப்பயே யோசிக்கிறேன், அம்மா இந்த அண்ணா ஆரப்பா அவரை பார்க்கணும், ஒரு தடவை பார்க்கணும் நினைச்சு பார்க்க வச்சதுக்கு நன்றி, உண்மைக்கும் நன்றி.
வேணுமெண்டா எதுக்கு உங்களை காட்டுங்க, நான் சாமியார் கூட ஒரு பேமெண்ட் பண்ணி போட்டோவுக்கு பூ வச்சு கும்பிடுறேன். நன்றி. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. எப்படி சொல்ல, கூட பிறந்த சகோதரத்துக்கு இருக்கிறது அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேன். அது என்னன்னு தெரியும் அண்ணா பார்க்க. இப்போ நான் நாளைக்கு போகணும் ஊருக்கு, ஆனால் எனக்கு போக மனமே இல்லை. புலம்பிட்டு இருக்கேன், எப்படி போகிறேன் இன்றைக்கும் கூட இப்படி கிருஷ்ணா தொடர்றத கனவுமா தான் எனக்கு. நான் வந்துட்டேனே கிருஷ்ணநாட்டு இப்படி காரில் வரேன்னு கடுமையாக யோசிச்சவங்களா இருக்கேன். நான் பார்க்குறவங்களுக்கு விளங்குறதுல தெரியல எனக்கு. எப்படி நான் சொல்றாங்களே இந்த இலங்கையில தளபதியாம் கிருஷ்ணா நாடு கொஞ்சம் பேர் போறாங்க. விஜய் என்ன வந்து எங்களுக்கு அது விஜய்க்கு மேலப்பா, நாங்கள் விஜய்னு சொல்ல மாட்டோம். எங்கே இந்த இந்தியாவில் இருக்கிறவருக்கு இப்படி விஜய், நானும் விஜய் ரசிகன் தான். நீங்க சொல்ற மாதிரி நான் விஜய்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு கிருஷ்ணா நல்லா பிடிக்கும், அவருக்கு நாங்கள் எதுவும் செய்வோம். சரி இப்போ நாளைக்கு எனக்கு இப்போ பேக்கெட்டு போடுவாங்க, சந்தோஷமா போடுங்க. 2 வீட்டு அட்ரஸ் எல்லாம் தரேன். நான் வந்து தம்பியில் ஜேபி ரோட்ல இருக்கிறேன். அங்க வந்து பவியன் இடம் காட்டுவாங்க, தெரியாதாக்களும் ஒத்தரும் இல்லை. நான் அருகம்பையில ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்யறேன். எனக்கு என்ன செய்யணுமோ நீ செய்யுங்க, எனக்கு அதாவது பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஒரு செய்ய போகிறது இல்லைடா. இப்போ யோசிச்சுப்பா, ரெண்டுக்கு மெயினான எதிர்ப்பு செய்கிறது வந்து எங்களுக்கு தான். நாங்கள் வந்து 24 ரோட்லாண்டாப்பா தெரியுறாங்க. ஒரு ஆள் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களா? எனக்கு ஒரு ஏர்டெல் நம்பர் 638 கடைசி நம்பர், அதாவது கோல் ஒன்று வந்து. அப்போ நான் புது நம்பர் தானே, அதில் யாருண்டு நீ பவியோ எங்க இருக்கிறான் இடத்த சொன்ன இப்படி தானே சொல்லி உண்ட காலாக்கே உடச்சி ஒரு நாள் வீட்டுக்குள்ள போடுவோம். நீ பாரு நான் என்ன நீ ஏன் நான் என்ன நான் பார்த்தேன் என்னடாப்பா திடீர்னு கூட வந்து ஜோசிப்பா தானே. அப்ப என்னடாப்பா இருக்கு நீ கிருஷ்ணாக்கு வீடியோ பேசி போட்டியா ரெண்டு சொல்ல. நான் சொன்னேன் கிருஷ்ணாக்கு நான் வீடியோ பேசி போடுவோம் மாட்டேன், கிருஷ்ணா பேசதான் போறேன். உன்னால என்னதான் செய்யலுமோ செஞ்சுட்டு போப்பா, உங்களுக்கும் எனக்கும் பயமே இல்லை. மற்றது நான் பொய் பேசுறது பயப்பட வேண்டிய, அதாவது நீதியா பேசுறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பொய் பேசுறவன் எங்கேயாவது கூட பேசுற, நீ பா வீட்டை வா. இல்லை நீ சொல்லிக்கலாம்டா அவனுக்கு என்னென்றால் உண்மையிலேயே அந்த கையை காலை உடைச்சி போடுறா போடுங்க. ஏன்னா உண்மையாக எனக்கு ஒவ்வொரு நாளும் பேயலை, ஹோட்டலுக்கு வந்து 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 உண்மையாக வெறுத்து போயிட்டுது. நீங்கள் உடைச்சி போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருக்கலாம், சந்தோஷமா உடைச்சி போட்டான புண்ணியமாக தான். ஓ சந்தோஷமா படம் பார்க்கலாம், கொள்ளலாம், வடிவா சாப்பிட்டு இருக்கலாம். உண்மையிலே எனக்கு வந்துட்டு வேலை செய்யணும் மட்டும் இல்லை, இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளையா நான் சும்மா இருக்கக்கூடாண்டாக்காண்டி நான் வேலை செய்கிறேன். நீ உடைச்சி போட்டு விட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு உண்ட புண்ணியத்தில் இருக்கலாம் வீட்டுன்னு சொல்லி நீ சொன்னேன்டா. இவனே போனா அந்த 638 நம்பரை சொல்றேன் நான். நாளை கேட்பீங்களா ஒரு நம்பரை சொல்லு அந்த நம்பரை சொன்னா நான் பயந்தவன். ஆனா போய் நம்ம ஒரு காலம் நம்பர் நான் வெளியில எடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம படியில கோடு சொல்லி போட்டு நீ அண்ணா மாதிரி அப்பா மாதிரி இருக்கலாம் கோடு சொல்லி போட்டு பாண்டு சொல்லி கோடு நம்பர் ப்ளோ வந்து அப்பா கடை போனதான் போன் ஆஃப். ரெண்டு கூட இப்படி தானே நான் பயப்பாரு சாரியத்தை குடிச்சிட்டு வெளியில எடுக்கிற கோல் எடுத்து அவன் காசி ஓட்டி வந்தானே அவன் அதுல குடிச்சு போட்டு அவனை குத்து வெட்டன்னு சொல்லி சொல்றேன். வெளியில போனை போட்டு பிறகு அந்த பயத்துல போன் சிம்மா கலாட்டி தெரிஞ்சாச்சு. அப்பண்டா என்ன விளக்கம், நான் உண்மையா வளர்ந்து போறேன், நீங்கள் உங்களுக்கு பயமே இல்லைப்பா. அதான் ஒருத்தருக்கு பயம் இல்லை எங்களுக்கு. ரைட். மற்றது வந்து இப்போ சரி இப்போ ஒரே அவங்க பேக் அடிக்கார படி கதைக்கவும் கூடாது. அப்போ ராத்திரி வந்து ஒரு சம்பவம் என்னென்றால் தம்பி வந்து என்ன சொல்கிறது ட்ரிங்கோவில் இருந்து அடிக்கக்குள்ளே எங்களுக்கு ஒரு 12:45 டைம் இருக்கும்டா. அப்போ 12:45 சாமா ட்ரிங்கோலேருந்து வரதுக்கு பவுனியாவுக்கு வரதுக்கு ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே காணும். அப்போ நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டே இருந்தது. ஓகே அவன் வந்த பிறகு அவனையும் கூட்டின்னு வந்த பிறகு நாங்கள் நித்திர உள்ளோம் அப்படின்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணி 2 மணி 2:30 போச்சு. வந்துட்டு ஆளை காணையில் எல்லாருமே அப்படியே நித்திரையாக போயிட்டோம். சரி தானே ஏன்னு சொன்னால் உண்மையிலே என்ன சொல்கிறது வெயிட் பண்ணி ஏலாமல் அப்படியே நித்திரையாக போயிட்டோம். ஏன்டா அப்போ நிறைய நாளாக வந்து பயங்கர டயர்ட். அப்போ தம்பி வந்துருக்காம வந்து 3 மணி இருக்குமேடா. 3 மணிக்கு வந்துட்டு தாண்டிக்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு பார்த்தீங்க சொன்னால் ஆள் வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வரக்குன்னு சொல்லி ஒரு ஓட்டோ ஒன்று எடுத்துருக்கார். அப்போ ஓட்டோ ஒன்று எடுத்துருந்தால் இதை படியாக கேளுங்கோ, உங்களுக்கும் வந்துட்டு இப்படி நடக்கலாம். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் தம்பி அந்த அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலைன்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை கூட அப்படியே தவற விடாது. இவனே அதை அப்படி விட்டான்னு தெரியலை. இருந்தாலும் தாண்டிக்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கு வந்துட்டு ஒரு 200 ரூபா ஆட்டோ காசு நோம் இல்லை 200 ரூபா கேட்டோம். வேணாம் 200 ரூபா வந்துட்டு கேட்க இவன் வந்துட்டு எவ்வளோ தெரியும் என்ன சொல்லுவாங்க 200 கேட்டவனா இடப்ப சேஞ்ச் இல்ல. அப்ப நான் சொன்னேன் 5000 ரூபாய் காசு இருக்குது எதுக்கு கடை இதுக்கு மாத்திட்டு வரணும்னு சொல்லி. இல்ல தேவை சேஞ்ச் இருக்கேன்னு சொல்லி சொன்னான். சொல்லி போட்டு அந்த ரவுண்ட் போட்டால இறக்கிட்டு சொன்னான் பெட்ரோல் செட் கொஞ்சம் தூரத்துல இருக்குதான் மாத்திட்டு வரணும். அவன் பிரச்சனை மாத்திட்டு வருவான் தானே நல்லா நம்ப தானே வேணும் அப்படி எடுத்துட்டு வருவோமா தெரியல. நானும் நிக்கிறேன் தான் காசு வந்த பாடே இல்லை ஆள் போயிட்டு. அப்ப நான் வெயிட் பண்ணி பாரம் அது இல்லை. அப்ப நானும் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்துட்டேன். என்ன செய்யறேன் அவனுக்கு தேவை எடுத்து போகட்டும். இல்லை நீ சொன்ன ஒரு விஷயம் எல்லாரையும் நம்பத்தானே வேணுமெண்டு இந்த ஒரு கதைக்கு நான் மாறடாப்பா நம்பத்தான் வேணும் இல்லையாண்டு இல்லை.
ஆரண்டே தெரியாத ஒரு ஓட்டோக்காரன் நீ பட்டிக்கோலோவில் இருந்து வந்து அந்த ஒரு இரவு டைம் 3 மணிக்கு நீ எப்படிப்பா நம்ப நீ சொல்லிக்கலாம் நான் அப்படின்னு அறிவாரன் உங்களோடேண்டு அல்லாட்டி வந்து நீ ஆள் பார்க்கறதுக்குனே ஆட்டோண்ட ஃபோட்டோ நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ உங்களை பார்க்க போகிறேன் அந்த பதட்டம் கிருஷ்ணா பார்க்க போகிறேன் அப்பா இவ்வளோ சந்தோஷமாப்பா அது அட்டும் சந்தோஷம். ஒரு டிக்கெட்டில் வந்து 10 லட்சம் நான் சந்தோஷப்படிக்க மாட்டேன். அதுதான் பார்க்குறோம் அந்த அவசரம் பதட்டம் தான் போகணும் பார்க்கணும் இந்த மாதிரி கொடுத்து என்ன செய்யற பரவாயில்ல அண்ணாடவே எல்லாத்தையும் ஒரு ஹெல்பிங்கா போட்டு தூக்கி கொடுத்து போட்டு சீமான் பார்த்தோன்னு இருக்காரு ஆட்டோக்காரன் வருவான்டா அவன் எங்க வர அவன் அதோட போய் படுத்திருப்பான்டா இன்றைய காணும் முளைப்பன் இன்றைக்கு மாட்டோன்னா வரியா அது சரி என்ன சொல்ல பரவாயில்ல அவர் இந்த வீடியோ பாப்பாரு அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்ல பரவாயில்ல அண்ணாட பேர் ஒரு ஹெல்பிங்கா போட்டும் பிரச்சனை இல்லை. இல்ல என்ன சொல்றது இப்ப இது வந்து சாதாரணமா உண்மையா சொல்லுவோம்னு சொன்னா அந்த பதட்டங்கள் தான். இப்ப உனக்கு ஏற்பட்ட பதட்டம் நீ சொல்ற மாதிரி இப்படியா ஒரு காரணத்தால ஏற்பட்டிருக்குது. ஆனா இப்படித்தானே தம்பி இது வந்து நீ செஞ்சது பிள்ளையான விஷயம்டாப்பா. காசு மாத்தி கொண்டு வரேன்னு சொன்னதுக்கு நீ விட்டுருக்கே கூடாது தம்பி. நீ வந்து நான் மாத்தி தரேன்னு சொல்லிக்கணும். சரி மாத்து தானே போறாப்பா சும்மா போகுது நானும் பாரம் மாத்திட்டு திருப்பி மாத்தி போட்டு நீ திருப்பி வரதாடாப்பா போற. இவருக்கு வந்து இதான் பிரச்சனை ஒரு பதட்டம் உண்டு ஆளுக்கு செஞ்சு வந்த பிரேமையும் கூட பஸ்க்குள்ள விட்டு தரான். அதுதான் எங்களுக்காண்டி செஞ்சு எல்லாமே வந்து பதட்டம் ஆசையா செஞ்சு வந்துட்டு என்னட்ட சொல்லி கவலைப்படுதாள் பிரேம கூட விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி. அப்ப இதுதான் மெயின் பிரச்சனை பார்க்க போறோம்ன்ற நல்ல ஆழம் அந்த காய்ச்சிட்ட வந்து கொஞ்சம் உருக்கமான காய்ச்சிட்ட சிலவளை வந்து கொஞ்சம் லூஸான காய்ச்சிட்டேன்னா அங்கே பஸ் சொல்லிய மாட்டுப்படுது கலந்து இருந்தா அதுவும் தெரியாத வந்து இருப்பான் பவுனியா பஸ் ஆண்டுக்குள்ள கட்டிட்டு வந்து பயத்துல கட்டி அதுவும் விழுந்துருமே. அதான் சொல்றேன் இப்ப இறுக்கி கட்டி உண்ட காய்ச்சதையும் கலந்து வந்தா தெரியா நீ வந்து பவுனி அவசியாண்டுக்குள்ள எல்லாரும் முன்ன பார்த்து சிரிக்கதான் நீ யோசிச்சு பவுனெல்லாம் சிரிக்கிறான்டா. நான் கொஞ்சம் நானா இல்லைன்னு கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் உதாரணத்துக்கு 3 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு மனுஷனை பார்க்க போற மட்டும் எவ்வளோ சந்தோஷம். சந்தோஷம் நிமித்தம் நம்பிட்ட பரவாயில்ல போட்டு நமக்கு என்ன சரி பரவாயில்ல. நான் வந்து சொல்றேன் வந்து கொடுக்கறதால யாரும் கெட்டு போறது இல்லை தம்பியா. மற்றது வந்து இறைக்கிற கிணறு தான் வந்துட்டு ஊருமென்று சொல்லுவாங்க விளங்குது. ஆனால் என்ன நீ அந்த இறைச்ச இடம் வந்து பிள்ளையா போயிட்டு தானே புல்லு கிரைச்ச நீராக போயிட்டு வந்து சரி எனவே பரவாயில்லை. இது வந்து நார்மலாக சில பேர் வந்து நம்புறது தான் ஆக்களை நம்புறது தான் நார்மலாக. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் அப்படியே அவன் போயிருந்தாலும் பரவாயில்லைன்னா ஆட்டோன்ற நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கணும். எடுத்திருந்தா இன்றைக்கு நாங்கள் பவுனியால் இவ்வளோ நின்ற மாதிரிக்கு ஆளு கொடுத்துருக்கலாம் வந்து மாற கேம் உண்டு விளங்குது. 5000 ரூபா காசு பெருசு இல்லை தம்பி. எனக்கு கஷ்டமாக இருக்குது வந்து நான் டெய்லி இப்படி உழைச்சி சாப்பிட்றேன். ஐயா நீங்கள் வெளியிலேருந்து வந்த மாதிரி கிடக்கு உன்னை பார்க்க அப்படி தான் கிடக்கு பார்த்தா கொஞ்சம் வெளியிலேருந்து வந்தால் மாதிரி தான் கிடக்கு அதே மாதிரி அடிச்சு நான் நின்றுப்பான்டா. ஓகே வல்லவன் படத்துல வர அஜித் பாரு வல்லவன் படத்துல இங்க அஜித் வரானா சிம்புடா அப்ப உண்மையிலே வந்து கேட்டிருந்தா வந்து செஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் அவன் இப்படியா ஒரு காரியத்தை வந்து செஞ்சது சரியான பிள்ளையான வேலை வந்து. அப்போ ஆளை வந்து இன்றைக்கி நாங்கள் வடிவாக பிடிச்சிருக்கலாம்டா. அவர் கொஞ்சம் நேரம் காணும் ஆளை பிடிக்கிற வடிவாக பிடிச்சிருக்கலாம். கொஞ்சம் நேரம் நீ எல்லாத்துலேயுமே வந்து ட்ரை பண்ணி தான்டே பிடிச்சிக்கலாம். சிசிடிவி காரை அப்படி ட்ரை பண்ணி பிடிச்சான். அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மினக்கடையில் நீ நம்பர் எடுத்து வச்சுருந்தா ஈஸியாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டு நாங்களும் வந்துட்டு சப்போர்ட்டாக அதை செஞ்சிருக்கலாம். நம்ம வந்து பிளானா தான் கொண்டு நிப்பாட்டியான்னு சொன்னா இங்கால பஸ் ஸ்டாண்ட் சைடு இங்கால கடை சைடுண்டா கேமரா இருந்திருக்கு. இவன் அந்த ரவுண்ட் அபவுட் சைட்ல தான் இறக்கி விட்டுருக்கான். அவனுக்கு விளங்கிட்டு வெளியிடத்த ஆளுன்னு சொல்லிட்டு விட்டுது. அப்போ நான் கேட்டேன் வந்த உடனே சரி ஓகே நம்பர் பாடம் உண்டு சொல்ல கேட்க ஒரு நம்பர் பாடம் உண்டு. அந்த நம்பர் மட்டும் பாடம் அந்த இங்கிலீஷ் நம்பர் பாடம் இல்லை. அது வந்து இங்கிலீஷ் ஆட்டோ நம்பர் பாடம் இங்கிலீஷ் நம்பர் பாடம் இல்லை. நம்பர் பாடம் இல்லை. அப்போ அது பாடம் இருந்தா இன்றைக்கு ஒரு இது ஒன்று பார்த்துருக்கலாம். என்ன நம்பர் ஐயா அது 56 நானும் சொல்லுவேன் 23 கண்டென்ட் சும்மா இல்லைன்னா நான் 56 வச்சு என்னடாப்பா செய்யறது வேணும்னா கூட்டி போட்டு கூட்டன் பேர் 5 மாறும் 11 14 6 20 2ஆம் நம்பர் இங்கிலீஷ் இலக்கம் இல்லாம சந்தேகத்துக்குரிய நம்பர் 2ஆம் நம்பர் சந்தேகத்துக்குரிய நம்பர் அதான் கொண்டு வரிக்கான். என்ன செய்யற சரி பரவாயில்ல. அப்போ வந்து தம்பி வந்துட்டான் அன்றைக்கு. தம்பியில வீட்டுக்காரர் வீடியோ பார்க்குறோம் எல்லாரும் எல்லாரும் பார்க்குறேன்னா எல்லாரையும் நாங்களும் கேட்டதா நாங்களும் வந்துட்டு மிச்சம் கேட்டா சொல்கிறோம். என்று வந்து அவன் இன்றைக்கு வந்தது நாளைக்கு போகணுமெண்டு நிற்கிறான். ஏன்னு சொன்னால் வேலையில் வந்து லீவு பிரச்சனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொன்னான். நீ வந்துட்டு நிற்கிறேன்டா தாராளமாக இத்தனாடா நின்று போடா தம்பியா
உனக்கு வந்து அந்த ஹோட்டலில் பே பண்ணுறத கூட வேணும்னு சொன்னால் நான் வந்து பே பண்ணுறேன், நீ நின்று போடான்னு சொல்லி அவன் இல்லை அப்படி நிற்கலான்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நாங்கள் வந்து இப்போ காசு பெருசு இல்லை, ஆனால் ஒரு வேலைன்ற வந்து உண்மையிலே பெருசு தான். இப்போ செய்யும் தொழில் யாருக்குண்டாலுமே தெய்வம் மாதிரி தானே தம்பியா. இப்போ வந்து அதால் நாங்கள் மறிக்கலாம். அது எனக்கும் கடும் கவலையே. நான் இப்போ நாளைக்கு போகிறோம் கூட இந்த நாள் போப்படான்னு போன தான் பார்த்து டைம் போகுதுன்னு சொல்லி இங்கே வேறு விளையாட்டு பேர் நாளைக்கு ஞாபகம் ஒன்றும் ஆட்டம் கும்போ அது ஆட்டம் அதான் வாராங்கடாப்பா கடும்பெருத்து கையை கொண்டா பயப்படுறான். இந்த உதவோட இந்த மூத்த காட்டுவாங்க. அது சரி. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அந்த குட்டி ஒன்று அதான் அது பழகி தான் வந்து ஆட்டம். பொம்பளை பிள்ளை அது. இது பொம்பளை இது ஆம்பளை பிள்ளை. வீடியோ பார்க்குறாங்க இந்த இதுக்குள்ள இருக்கிறாங்க. யாரு இந்த பேனுக்குள்ள இருக்கிறாங்க சொல்றாங்க. சரி. இதுவும் ஒரு சேவை தானேடா. நாங்கள் நேற்று வரக்குள்ளே வித்து நடத்துலேன்னு பவி அறிஞ்ச வந்தோடனே தான் இதெல்லாம் பார்க்குறேன். யோசிப்பார். பாய். மாங்குள சந்தியில் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாண்ட ஆட்டங்களையும் பார்த்துட்டோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸும் வருது. தம்பியன் போப்புறான்றது கவலை தான். நாளைக்கு என்ன செய்கிறோம் ஒன்றும் செய்ய இயலாது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்யலாம். இப்போ அவனுக்கு அங்கே நோ பேயோட வந்துட்டு லீவ் எடுக்கலாம்னு சொன்னால் நாங்கள் அதை பே பண்ணுவோம். பிரச்சனை வழியாக நின்று போகலாம். ஏண்டா அன்புக்காண்டி வந்து நாங்கள் எவ்வளோ வந்து செலவழிக்க தயார். அதில் பிரச்சனையே இல்லை. நான் தான் சொன்னேன் தம்பிட்டு சொன்னேன். இப்போ நீ வந்து எங்களை தேடி வந்துட்டாலோ அடுத்த மாதம் உங்களோட வீட்டாட்டில் அனுப்பி சொன்னேன். அதான் நாங்கள் வருவோம். அடுத்த மாதம் வருவோம் தானே. தமிழுக்கு வருவோம் கட்டாயம். உங்களுக்கு 20 கேட்ட பார்த்துட்டே இருப்பேன். எப்போ ஒரு கட்டாயம் வாங்குவோம். அதுதான் அப்போ சந்தோஷம். உண்மையிலேயே தம்பியை மாதிரியான மனநிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க வந்து விளங்குது. அப்போ சாதாரணமாக கால் பண்ணி இப்போ நான் வவுனியா டவுனுக்குள்ளே நிற்கக்குள்ள ஒரு ஆள் வந்தார். அப்போ ஆட்டோவில் ஓடி வந்து அப்போ அவர் கண்டு ஓட்டு சொன்னார். ஏதோ நினச்சி வந்தேன். ஐயோ பாட்டத்தில் கதையும் பெற ஆகண்டார். கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு பார்த்தார். சொன்னார் சரி வரையிலும் கூட நம்பர் தான் ஞாபகம் வந்தால் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் சொன்னேன் என்னையை விட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லி என்னப்பா செய்ய போகிறீங்க? ஏன்னா உங்களை நேரில் கண்டு தான் கேட்க இருந்தான். இனி அதை என்னையை விட்டுட்டு ஃபோனில் இருக்கிறேன்டா எப்பயோ ஓட்டுக்கலாம் விட அதை அப்படின்னு சொல்லி போட்டு ஃபோன் நம்பரை கொடுத்து போட்டு ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறார். வீட்டோண்டே காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஆள் ஒரு வைப்ரேட் பண்ணிக்கொண்டு உண்டார் வவுனியா டவுனுக்கு வந்து. நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதான். நிறைய கதைக்கணும்னு வாரம் நாங்கள் கண்டோடனே கதைக்கலாம். என்னன்னா நீங்கள் சொல்லுங்க. எனக்கு அண்ணா பார்த்து ஒன்று பேவலைங்கல்ல கதைக்கு என்ன 2 ஆண்டு கூட மட்டும்தான். அது ஒரு அன்பன் மனசில் இருக்கிற வருது இல்லை வாங்கல. இப்போ கூட சொல்கிறேன் எனக்கு சொல்லக்கூடாது. எனக்கு கவலை ஆகி இப்போ நாளைக்கு போகிறோன்றக்குள்ள எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது. என்னோட என்னவோ போகிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு விடியக்கூடாத மாதிரி எனக்கு இருக்குது. அப்படி இருக்குது எனக்கு என்ன. ஆனால் நீ கதைச்சு பேர் தம்பி ஹோட்டலில் ஒரு 2 days இருந்தாலும் எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கலாம்னு சொன்னால் இல்லாட்டி வேணும்னு சொன்னால் நான் கதைக்கிறேன். இல்லாட்டி வேறு யாரும் வெளிநாட்டு நம்பரில் இருந்து எடுத்து காய்ச்சாலாச்சு அப்படியே செய்வாங்கன்னு சொன்னால் இல்லாட்டியே ஒரு பாசிபிளான ரீசன் சொன்னாக்க பையன் நீ நாளைக்கு பர்த்டேக்குள்ளே போய் காய்க்கலாம் தானே. பர்த்டேக்கு நான் கொஞ்சம் வெளியில் வந்தான்னு சொல்லிடலாம்டா. சொல்லலாம் பண்ணா. இப்போ சீசன் டைம் கிறிஸ்மஸ் சீசன் தானே. இந்த கூட வந்து லீவு கொஞ்சம் கஷ்டம் தான். சீசன் நீ என்ன அங்கே சமையல் என்ன அப்படியே சமைக்கிறது கிச்சனில்? அப்போ நீ ஒரு பெரிய சமையல்காரன்டா. பெரிய சமையல்காரன் இல்லைன்னா சின்ன ஒரு சமையல்காரன். அப்போ நீவே என்ன எப்படி அங்கே கடை வந்து சின்ன ஒரு சமையல்காரன். அப்போ என்ன எப்படி அங்கே போவாட்டி வேலை போயிடும். வேலை ஓட அண்ணாக்கா வேலை ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்மள இப்போ எப்படி சொல்ற நம்மளுக்கு வீட்டை கொடுக்கணும் வேண்டியது இல்லை. நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது தான். அதுக்காக வந்து இப்படி தானே உனக்கு நீ வீட்டை கொடுக்கறது இல்லை. ஆனால் கொஞ்சம் ஆட்டோக்காரருக்கு கொடுக்கணுமேடா. நடமாடும் தெரியும். ஆட்டோக்காரருக்கு நான் கொடுக்கணுமேடா. அப்போ அவனுகள் பாவமேடா. அப்போ உன்னை நம்பி தானே அவனுகள் இருக்காங்க. கொடுக்க விடணும். கொடுக்கத்தான் கட்டாயம் வேணும். அவன் என்ன நினைப்பாங்க பாவம். அதனால போகத்தான் வேணும். பாவம். மற்றது உண்மையிலே இப்போ இவ்வளோ காலம் வந்து எங்களை இவ்வளோ தூரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு இருந்த தம்பி வந்து இன்றைக்கி நேரில் எங்களோட சேர்ந்து இருந்தால் அதுவும் எங்களோட வீடியோவிலே வந்து எங்களோட காரில் வந்து பயணிக்கிற ஒரு தருணம் எப்படி இருக்குது தம்பியா ஃபீல்? இது சொல்ல வார்த்தை இல்லை. நான் மறுபடியும் ஒரு வார்த்தை இல்லை. எனக்கு இது கனவு உடைக்கிற மாதிரி தான் நிற்கிது. வேற ஒன்றும் இல்லை. வந்து கிள்ளி நானும் வந்துட்டேன். அண்ணாவோட நிற்கிறேன். அண்ணாவோட கழிக்கிற மாதிரி நான்
நெஜ எப்படி சொல்ற சில தெரிந்தாங்க சில யூடியூப்ல பார்ப்போம் யாரும் போனா தம்பி வாங்க அந்த அளவுதான் வேற எதுவும் இல்லை இந்த எக்ஸாம்பிளான சேனல்ல சொல்லி போனா ஆனா இது கூட பிறந்த சகோதரத்துக்கு மேல காலையில கூட்டி கொண்டு சாப்பாடு வாங்கி தந்தது என்ன நல்லா கதைச்சது என்ன எப்படி தம்பி இருக்கப்போ கடுமையா அதாவது வந்து கொஞ்ச நேரத்துல கடுமையா கணக்கு இப்ப எப்படித்தானே தம்பி உன்னே மாதிரி வந்த ஒரு ஆள் தான் எங்கட அக்னி வந்து விளாங்குதா இப்ப என்னண்டா இப்ப ஆனா என்ன சொல்ற அக்னி வந்து உன்ன அவன் இப்ப உண்மையிலேயே இப்ப சின்ன பொடியலா உங்களோட வயசுக்குடா இப்ப பவீண்ட வயசுக்கு வந்து எங்களோட வீடியோவை இவ்வளோ தூரம் ரசித்து பார்த்து இன்றைக்கு எங்களை பார்க்க வர்றதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறேன்டா உண்மையாக எனக்கு அது ஆச்சரியமாகடா அப்போ பொதுவாக வயது போனாக்கள் அந்த பொம்பளை பிள்ளைகள் மற்றது சின்னாக்கள் அப்படியானாக்கள்லாம் எங்களோட வீடியோ கூட பார்க்குறது ஆனால் இப்போ இளந்தாரி பொடினே வந்து பார்த்து இவ்வளோ தூரம் அக்னி எல்லாம் வந்து உண்மையாக பெருசாக அவ்வளோத்துக்கெல்லாம் வீடியோ பார்க்க மாட்டேன் எங்களோட பார்க்குறதே இல்லை அது சும்மா கண்டா போல் வந்துட்டு நான் கூட்டிக்கணும் இந்த அவன் ஜாப்பானம் பார்க்கணும்னு சொல்லி விளங்குதா இப்போ உன்னளவுக்கு வந்துட்டு இதாக வரலடா அப்போ அவன் தண்டை வயசுக்கு இந்த காரியங்கள் தான் செஞ்சோன்னு இருப்பான் போறாளப்பா சிவப்பு ஸ்கூட்டியில வாரா திரும்பியா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரும் வயசுக்கேற்ற விஷயங்களை செய்வாங்கடா இல்லைன்னு இல்லை ஆனால் இப்போ உழவு வேலைச்சடலுக்குள்ளே வந்து உழவு பொறுப்புகளோட இருந்தும் நீ எங்கட வீடியோ அதுவும் 2 சேனலும் இரவு ஓட்ட வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கடா பஸ்ஸுக்கு இருந்து மட்டும் இல்லை ரூம்ல வந்து பார்த்துடலாம் வந்து படுத்து கிடந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்பா என்ன விளக்கம் சொல்லி தெரியும் அதுதான் சரி என்ன சொல்ல எல்லா வீடியோவும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் இந்த வீடியோ கொஞ்சம் கவலைப்பட்டேன் அது இரவு ஓட்டது நான் சொல்லலாம் வயரிங் வேலை சொல்லு எப்படி சொல்றேன் இப்படி ஒரு டிக்டாக்ல வந்து அண்ணா பாட்டி கழிச்சு சொல்றாரு ஒரு வீடு ஒன்று கட்டி தந்தா வயரிங் பண்ணி தரணும் அப்ப நாங்க என்னடாப்பா அந்த மனுஷன் கூட கஷ்டப்பட்டு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறாரு எவ்வளவு பேட்ட பேசிட்டு காசு ஏற்றிப்பாரு அவருக்கு தான் தெரியும் ஹெல்பிங் வீடு எடுத்து போறாரு அவர் தான் அவரோட காசு ஏற்றி கஷ்டப்பட்டு சொல்லி தெரியும் அப்ப வீடு கட்டி கொடுக்க முடிய அவர் காசும் கொடுத்திருக்காரு கொஞ்சம் காசும் கொடுத்துருந்தா வச்சு சொல்லி கொடுத்திருக்காரு அந்த காசு நினைச்சிருந்தா வந்து ஒரு ரூமுக்கு வயரிங் அடிச்சுக்கலாம் அடிக்கல மற்றது உனக்கு வயரிங் தேவைன்னு சொன்னா அண்ணா கேட்டிக்கலாம் அவருக்கு வயரிங் வேணும் செஞ்சு அவர் செஞ்சு அவர் விட்டிக்க மாட்டாரு உழவு செஞ்சவருக்கு அது பெரிய வேலையும் இல்லை அப்ப இவர் ஒரு மாதிரியா காய்ச்சி அண்ணன் அதை நான் கவலை பண்ணேன் அவர் இப்படி காய்க்கிறேன்னு சொல்லி மற்ற இப்போ எப்படித்தானே இப்போ என்னன்னு சொன்னா இப்போ எழுதுறவன் வந்து நிறைய எழுதுவான்டா இப்போ உண்மையிலேயே அக்கா வந்து 15 லட்சம் ஒரு வீட்டுக்கு அலோகேட் பண்ணேக்குள்ள ராத்திரி ஒரு ஆள் கேட்டிருந்தார் 15 லட்சம் அவருக்கு வந்து அண்டைக்குள்ள நீங்களே 1.5 லட்சத்தை அதில் மிச்சம் பிடிச்சண்டைக்குள்ள உண்மையாக நாங்கள் வந்து நிறைய பேர் பயன்பெறணும்னு பார்ப்போம் இப்போ சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு வீட்டு திட்டத்தை கொடுக்குறப்போ 7 லட்சத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அங்காலும் மிச்சம் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து கண்டறியாதவராக இருக்கலாம் வாய் பேசாதவராக இருக்கலாம் கால் நடக்காதவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மிச்சம் அவர் தான் செஞ்சே ஆகணும் அடுத்த மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை அவங்க இல்லை அப்போ ஏமன்னா கூட பேசியும் இந்த ஒரு மனசுல எந்த இதுவும் வைக்காமல் கேட்ட உடனே போய் இந்த உதவி செஞ்சு வயரிங் பண்றதுக்கும் போயிட்டீங்க பாடத்தக்க விஷயம் அப்படி இல்லை அப்படி மொத்தம் இருக்க மாட்டாங்க மற்றது வந்து இப்போ போகிறத்தால வந்து அண்ணாக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு போகணும் கதைக்கணும் பாருங்கணும் சாமானத்தை கூட கொடுக்கும் பார்க்கணும் ஒரு மனுஷனும் புரிஞ்சு கொள்ளணும் தம்பியாட்ட கேட்டால் செய்ய மாட்டாங்க சொன்னா சொல்லுதான் அதை நான் நிறைய பேர் பேசுறத பார்த்துக்கேன் அண்ணா சொல்லிட்டு போவார் சொன்னதோட பெஸ்ட்டாக தான் செய்வார் அந்த பிள்ளைகளை சைக்கிள் கொடுத்தாலும் நான் கடுமையாக சந்தோஷப்பட்டேன் நாங்கள் படித்த டைமில் வந்து இப்படி இந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி தெரியல நாங்கள் சின்ன பிள்ளை தான் ஆனால் இந்த இதை பார்க்கணுமே சந்தோஷமா இருக்கு அடுத்தது அண்ணாட வீடியோ பார்க்கணும் நம்மளால இயலாது ஆனால் சொல்கிறேன் நான் எனக்கும் 2-3 பேர் ஹெல்ப் பண்ணணும் கொடுக்கணும்னு ஆசை அதாவது எங்கட வயதில் இருக்கிற சிலர் உண்மையாக வந்து வீடியோ கடை யோசிப்பாங்க நாங்களும் யோசிக்கிறோம் இப்படி ஹெல்ப் பண்ணணும் சாமான் சொல்லி இதை பார்த்து ஒரு விஷயம் அண்ணா வந்து இதை எப்படி சொல்கிறேன் அந்த ஆக்களோட பகுதி பண்ணி போடுவார் அந்த வேலை டென்ஷன் இல்லைன்னா அதாவது பார்க்கல சந்தோஷம் கொண்டு வரும் அதாவது நீங்களும் சிரிச்சு மற்றவங்களையும் சிரிக்க வச்சு பார்க்குறவங்களையும் சிரிக்க வச்சு இது சரிங்க ஆனால் கடவுளேன்னு சொல்லி நான் உங்களோட மனசுக்கும் நீங்கள் செய்கிற உதவிக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க கடவுள் உங்களுக்கு எந்த வித கெட்டதும் வர விட மாட்டார் என்ன பொறுத்தவரையில் ஆனால் இன்றைக்கு விட்டுட்டு யாரோட காருக்குள்ளேயே அதான் கொஞ்சம் யோசனையாக கிடக்கு பார்ப்போம் அது சரி பார்ப்போம் இல்லை உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது விமர்சிக்க போனால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு விமர்சிப்பாங்கடா இப்போ அதுகளை எல்லாம் கருத்தில் எடுத்து கவலைப்பட்டால் நாங்கள் வந்துட்டு வாழ இயலாது முன்னோரி கொண்டு போக இயலாது இந்த டிக்டாக்கில் நான் வந்து அந்த சைக்கிள் கொடுத்த வீடியோ கூட போடக்குள்ள வந்து ஒரு ஆள் எழுதியிருந்தார் எப்படின்னு சொன்னால் ஏன் இவற்றை ஹாலில் எல்லாம் முழுவான் இவற்றை ஹாஸ்டில் செஞ்சவரன்னு சொல்லி வந்துட்டு எழுதியிருந்தேன் சரி தானே இப்போ நாங்கள் இருக்கிற வந்து இப்போ ஒரு எங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 பெரிய ஒரு பதவியில் உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வந்துட்டு எங்களுக்கு தரக்குள்ள அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு அவற்றை ஹாலில் நாங்கள் விழுகிறோம்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவர் அதார் எங்களுக்கு அல்லாட்டி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ அப்படி இல்லை வந்து விளங்குது அப்போ நாங்கள் அவற்றை ஒரு இதுக்கு வந்து நிலைமைக்கு வந்துட்டு மதிப்பு கொடுத்து வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அதை செய்கிறோம் எங்களோட சந்தோஷத்தின் நிமித்தம் வந்து அதை செய்கிறோம் வந்து விளங்குதா
ஸோ அதே மாதிரி இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட வந்துட்டு ஒரு பெரிய உதவியை செய்கிறாருன்றேக்குள்ள அதை வந்து அவர்கிட்ட காசுலையா செய்கிறாரு. அப்போ இல்லை தானேடாப்பா, அது வந்துட்டு இப்போ அரசாங்க வருமானம் என்ன. அப்போ அப்படி இருக்கக்கூட யாரும் வந்து தனிப்பட்ட ரீதியில் நிறைய காரியங்களை செய்ய முடியாது. அப்போ விளங்குதா, இப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச வந்துட்டு செஞ்சோன்னு இருக்கோம். இப்போ அந்த நேற்றான் வீடியோவில் கூட எங்களுக்குன்னு வந்த காசை வந்துட்டு பிரித்தப்போ இல்லை நானும் இன்னொரு 5000 10,000 கூட போட்டு தான் இல்லை கொடுத்துட்டு வந்தேன் பிரித்து. இப்போ எங்களால் எந்த சில காரியங்களை தானே வந்து செய்யலாம். இப்போ இன்னும் வயசுகள் வரும்போது வந்துட்டு இன்னும் நிறைய காரியங்களை செய்யலாம். இப்போ விளங்குதா. மற்றது வந்து இப்படி தானே, பட் அண்ணா செய்கிற உதவி எல்லாம் வந்து இவங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா இது இவங்களுக்கு அது கூட மனசுக்கு பிடிச்சி நீங்கள் செய்றீங்க. நீங்கள் அவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், செஞ்சுட்டு போகிறாரு. சும்மா நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் அண்ணாட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு குறிப்பிட்ட காசு வந்து ஒரு உதவி ஒன்று செய்ய சொல்லி சொன்னேன். ஆனால் நீங்க வாங்கின விலை கூடிய விலை. அப்ப நான் சொல்லிடா அவங்க இவ்வளவு போட்டுன்னு சொல்றான், நான் இவ்வளவு போட்டிக்கிற பார்த்த காசு அதிகம், அண்ணா காசு தான் போட்டிப்பாரு. அப்ப நான் போட்டு சொல்ல தேவையில்லை, அவருக்கு என்ன இல்லாத போய் கிடைக்கும். அவர் மனமா தான் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க நம்மள வேண்டது ஏதாவது உண்டு நான் கொடுப்போம். 10 தேவை இருந்தாலும் ஒரு தேவை நிறைவேற்றி வைக்கிறாரு, அதை பாராட்டுங்க. அதுதான் அதே மாதிரி நாங்கள் கேட்குற எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் அப்போ கூடுதலாக செஞ்சு கொடுக்குறோம் இல்லையோ. நான் சொல்றேன் அண்ணாட வீடியோ பார்த்து பாராட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, நீங்க பார்க்க போங்க. தயவு செய்து தேவையில்லாம வந்து கொண்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி உங்களோட டேட்டா வேஸ்ட் பண்ணி சும்மா எழுதி அது எந்த அவன் அந்த அக்னி நீ கதைச்ச டிக்டாக்ல அந்த மொத்தமும் பல்லேன் அவன் யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்றான்டா. அப்பா இல்ல வீடியோ எல்லாம் பார்த்து நெகட்டிவா தான் யூடியூப்லயும் வந்து கமெண்ட் பண்றான், டிக்டாக்லயும் கமெண்ட் பண்றான், எங்களை பற்றி போற ஃபேக் ஐடிக்கும் போயிட்டு கமெண்ட் பண்றான். எனக்கு தெரியலையாப்பா, என்னோட வந்து நல்லா பேஜ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு நான் டிக்டாக்ல எல்லாம் இதுல நல்ல மாதிரி வாழ்த்தி கமெண்ட் போட்டுருக்கான். இன்பாக்ஸ்ல வர காய்ச்சிருக்கப்பா தலைவர் அப்படி இப்படிலாம் எனக்கு விளங்கல. அதை என்ன விளக்கம் சொல்லு. அப்ப உங்களோட ஒரு காரம் போட என்னன்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகத்துல அந்த ஐடியா போய் தேடி பார்த்தேன். நான் டிக்டாக்ல எல்லாம் நல்ல மயக்கம் வேண்டாம், இன்பாக்ஸ்லயே மெசேஜ் எல்லாம் போட்டுருக்கேன். இதான் விஷயம் தம்பி, உங்களோட ஒரு காரம் போட உங்களோட இல்ல இல்ல வன்மம் முழுக்கங்கள்ல என்ன மட்டும்தான் போல. வன்மம் உங்கள்ன்னு சொன்னான்னா அப்படி சொல்றேன். 1000 பேர் இருக்கலாம், இல்ல அந்த குறிப்பிட்ட 10 12 பேருக்கு கிருஷ்ணா இப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி அவன் நல்லா இருக்க விடப்படான்னு சொல்லி. ஆனா வந்து அவங்க 10 பேர் தான் உங்களை பிடிச்சவங்க லட்சம் பேர் வெளியில இருக்காங்க. லட்சம் இந்த சொல்றோம். அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்து அண்ணாவை வந்து இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா சொல்லு அண்ணாக்கு ரசிகர்கள் சொன்னாங்க வெளியில உங்களுக்கு ஆளிகள் சொல்லி காட்டிட்டீங்க. அண்ணாக்கு எத்தனை ரசிகர்கள் சொல்லி அண்மையில கூடிய விரைவில் நாங்க வெளியே கொண்டு வருவோம். ஏண்டவங்க டிக்டாக் பாக்குறவங்க வந்து எஸ்கே பேன்ஸ் கிளப்னு சொல்லி கிளப் பண்ணி வந்திருக்கேன். மாதிரி அண்ணாட ஃபோட்டோ ஒன்று ஓடிக்கும், லோகோ அண்ணாட சொல்லி டிஷர்ட் ஒன்று வெளியில இருந்து வருவாங்க செஞ்சு தந்திருக்காங்க. அவங்களுக்கு மனா எனக்கு தெரியல, என்னோட சும்மா நோமலா வாட்ஸ்அப்ல உங்களோட வீடியோ ஓட்ட முடியாது கதைச்சவங்க தான். அப்ப 23 பர்த்டே நான் சொன்னேன். நான் உங்கள்ட்ட லைவ்ல காய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப அது உங்களோட லைவ்ல சொன்னேன். அவங்க பாத்துருக்காங்க, பார்த்து இன்பாக்ஸ்ல வந்து நம்பர் எல்லாம் போடுங்க மேல போட்டு முடிய சொன்னாங்க. உங்களோட பேச நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லி நேற்றுலாம் கேட்டாங்க. அப்ப நேற்று நைட் தான் என்ன வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ அனுப்பி சொன்னாங்க. இது கிருஷ்ணா நாடு சொல்றாங்க சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இப்படி ஒன்று கொடுங்க. அப்ப நான் சொல்றது சரியில்லைம்மா, நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு அம்மாவும் ஒரு அண்ணாவும் லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த டிஷர்ட் அடிச்சு தந்திக்காங்க. அதை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அண்ணாக்கு பிடிச்சவங்க அளவு பேரும் பேன்ஸ் கிளப் வந்து ஜாயின் ஆங்க. அதான் இதை விட வேறு என்னடா இப்போ நீ யோசிச்சு பாரு. இப்போ என்னோட காட்சி செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நார்மலாக யோசிச்சு பாரு. இப்போ ராத்திரி நீ ஆட்டோக்காரன்ட்ட கொடுத்து விட்டு அது திரும்பி வருவான்ட்டு. இப்போ அவங்க உன்னையே நம்பி காசு அனுப்பி நீங்கள் அதை கொண்டு போயிருந்தா யோசிச்சு பாரு. ஒரு காய்ச்சி சொல்கிறேன் வந்து உன்னையே நம்பி வந்து காய்ச்சிருக்காங்கடாப்பா. காரணம் என்னண்டா, எங்களை ஒரு நேசிக்கிறவர் தான் அப்படியே அவர் வேலையை செய்ய மாட்டாங்க. அதான் நாங்கள் அந்த மெயின் விஷயமா தான் எங்களை நேசிச்சு எங்களுக்காண்டி ஒரு கருத்து பதிவு செஞ்சு எங்களை ஆதரிக்கிறவர் தான் அப்படியான ஒரு கேவலமான வேலையை செய்ய மாட்டான்னு நம்பித்தான் அதில் அந்த காசு அனுப்பியிருக்காங்க. நான் எனக்கே இப்போ சொல்ல ஷொக் ஆகுறா. அண்ணாட்ட பேர் சொல்லணும் சொன்னவங்க, அண்ணாட்ட வீடியோல சொல்லணும் சொன்னவங்க என்ன பிரச்சனை சொல்லக்கூட வந்து வலது கை கொடுக்கறது எனக்கு தெரியக்கூடாதான். அதாவது நான் இப்ப சொல்ல போனா என்கிட்ட காசு இல்லை, அந்த கடைக்கு தான் காசு போட்டவங்க. அந்த கடையெல்லாம் காசு போட்டு செய்ய சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நான் யாருண்டு அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்கள பற்றி இந்த ஆதங்கத்தை நான் பேசி போட்டேன். அப்ப அதை பார்த்துட்டு தான் அந்த ஜோதிச்சு பாருங்க. இப்ப நான் ஆறுன்னு தெரியும் அவருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன நம்பி காசு போடுறேன் கிருஷ்ணானாக்கா நான் பேசியிருக்கேன். உங்களை பற்றி பேசுறவங்களுக்கு நினைக்கிறோம் இப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி, அதுக்காக தான் போட்டவங்க. தம்பி நான் சொன்னேன் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிற வந்து பாசிட்டிவான பலத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதை வருமனை வார்த்தையால் சொல்லி ஈடாகாதப்போ பார்ப்போம். அது கொஞ்ச நாள் போக வந்து எல்லாம் தெரிய வரும் தானே. அப்போ தம்பிக்கு வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வந்துட்டு இன்றைக்கு நாளைக்கு வடிவாக சந்தோஷப்படுத்தி வந்துட்டு அனுப்புவோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை.
இவ்வளோ இவ்வளோ காலம் அதுதான் உண்மையாக வந்து நாங்கள் இரவே வந்து நேற்று கேக் கட் பண்ணி போட்டு போயிருக்கலாம் உடனே ரிட்டர்ன் வந்து. ஆனால் தம்பி வர்றேன்னு சொன்னாக்காண்டி இரவு வந்துட்டு அங்கே நின்று ஆலண்டைக்கு வந்துட்டு நாங்கள் வவுனியாவில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி போட்டு இப்போ கூட்டி கொண்டு போகிறோம். கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னு சொல்லி. எத்தனையாவது பர்த்டே ஆகுது? 25ஆவது. என்ன நல்ல ஒரு சந்தோஷம் கூட வந்து எப்படி சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கல நான் இதெல்லாம் முதல் நான் பார்த்து எல்லாம் காட்டி எல்லா இடத்தையும் நிப்பாட்டி சந்தோஷமாக தான் கூட்டி கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சந்தோஷம். ஆனால் வந்து எனக்கு பர்த்டே செய்யாட்டி நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு விருப்பம் கிருஷ்ணா அண்ணாவோட ஒரு நாள் அவர் கிட்ட இருந்தால் மட்டும் போதும். அம்மா கிட்ட இருந்தால் மட்டும் நல்ல சந்தோஷமா நல்லா பம்பலாக கதைச்சிட்டு சந்தோஷமா இருந்தால் அதெல்லாம் போதும். பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டேன். மற்றது அப்போ இப்படி தானே. இப்போ நாங்கள் உண்மையாக பெருமைக்கு உங்களுக்கு வீடியோ காண்டியோ சொல்லல, எங்களை நம்பி ஒரு ஆள் வந்தால் கடைசி வந்தும் கைவிட மாட்டோம். அது எந்த சந்தர்ப்பத்தில் யாராக இருந்தாலும் சரிதான், மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை. வந்து எங்களை நேசிச்சு ஒரு ஆள் வருதுன்னு சொன்னால் கடைசி வந்தும் கைவிட மாட்டோம். அந்த வகையில் இந்த ஒரு 2 நாளில் நீ புரிஞ்சு கொள்ளுவேன்னு நினைக்கிறேன் எங்களை பற்றி. எனக்கு இன்னும் பிடிக்காச்சா கூட என்னோட உண்மைக்கும் போக விருப்பம் இல்லாமல் இருக்கேன்னா சொல்ல தெரியல. சரியாக போயிட்டு ஆனால் வந்து எப்படி சொல்ல சில டைமில் வந்து டைம் போகாது. அனுப்பா தானே இந்த டைம் போகாது என்னடாப்பா இந்த நாள்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு எப்படி வேகமா டைம் போச்சு. 6 மணி ஆகுதோ மட்டும் கவலையாக இருக்குது. ஒரு நாளைக்கு போகணுமே இரவு கண்டக்குள்ளப்பா அந்த மாதிரி இருக்குது. நீ என்ன செய்யற வேலை நிமித்தம் போக தான் வேணும். பார்ப்போம். நாங்கள் ஒரு ட்ரை ஒன்று போட்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நாங்கள் வருவோம் தானே, உங்களோட ஊருக்கு வருவோம் தானே. வார மாதம் வருவோம். வந்தால் அங்கே நிறைய விஷயங்களை செய்யலாம். மற்றது இவ்வளோ காலமும் இல்லாத மாதிரி ஒரு பர்த்டேயாக இந்த 25ஆவது பர்த்டே வந்து இருக்குமென்று நம்புகிறோம். செய்வோம், அதே மாதிரிக்கு செய்வோம். சரிதானே. பர்த்டே இப்போ என்ன சொல்கிறது, ஆடம்பரமான செலிப்ரேஷன்றதை விட எங்களோட வந்து செய்கிற வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக செலிப்ரேஷன் பண்ணாட்டி எனக்கு தான் செலிப்ரேஷன். அக்கினி அண்ணா தம்பி நான் அண்ணா எல்லாரோடையும் இருக்கிறது வந்து செலிப்ரேஷனா இருக்கும். மட்டும் போதுமாப்பா எனக்கு அன்பு கும்பம். அன்புக்கு தான் அடிமை. உண்மையிலே நீ வந்து இரவு வாரன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி போயிடுது. என்னடாப்பான்னு சொல்லி ஏன்னு சொன்னா ஆள் வந்து என்னோடையும் கதைக்கிறதானே, கதைச்சா நிறைய கதைக்காத ஆள் வந்து பாயிண்ட்ஸான கதையில எடுத்து அதுவும் வந்து அண்ணா அண்ணா அண்ணாண்டு பெரிய ஒரு வயசு வித்தியாசம் உண்டு இல்லை. எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அண்ணா அண்ணாண்டு கதைக்கிறது வந்து எனக்கு என்ன சொல்றது நல்ல மாதிரி. உன்ன கதையை பார்த்து நான் சொன்னேன் தானே அவங்களுக்கு அவன் வந்து எப்படியான படியான இருப்பான்னு சொல்லி இரவு வாரான்னு சொல்லி. அதை விட இப்போ உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக ஒரு வீடியோ பார்த்து அவன் எப்படி இருக்கானோ இப்போ சொல்லுவாங்க வீடியோவில் சரி இப்படி பார்க்குறோம், நீ நேரில் போக என்ன மாதிரி வந்துட்டு உங்களோட செயற்பாடுகள் இருக்கும்போதுரியான்லாம் சொல்கிறவங்க. அதேமாதிரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் நல்ல மாதிரி கூப்பிட்டு போட்டு இவ்வளோ நம்பிக்கை தருவங்களை வந்து செய்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள பட்டிக்குளோவில் இருந்து இப்போ நீ தம்புளும் இல்லை, அந்த பட்டிக்குளவும் இல்லையா அங்கெல்லாம் அம்பாறை எண்டைக்குள்ளே வந்து அங்கே இருந்து வந்து சொந்தம் இல்லை பந்தம் இல்லை, ஃபோனில் பெருசாக கதைச்சது இல்லை. இப்போ ஒரு மாத காலமாக கதைச்சிருப்பேன். ஒரு மாதமாக ஒரு தரம் 2 தான் கதைச்சிருக்கேன். அதுதான். அப்போ இந்த ஒரு கதையை மட்டும் நம்பி வந்துட்டு தனியொரு ஆளாக நீ வந்திருக்கிற அண்டைக்குள்ளே வந்து உண்மையிலே அந்த நம்பிக்கையை கூட விதைச்சே வந்து இப்போ எங்களோட ஒரு கதை பேச்சு இதுகள்லாம் இடப்பா உண்மையாக யோசிச்சு பேர் வந்து சாதாரணமாக பயன்தானே. இப்போ இன்னும் ஒரு 2-3 படிகளோட கூட வாரன்னு சொன்னால் கூட பரவாயில்லை. இப்போ தனியாக வந்து இருக்கேடா வந்து வேற யாரும் மட்டும் நான் வந்திருக்க மாட்டேன்னு செய்ய மாட்டேன். எனக்கு உண்மை உங்களோட பயமண்டதே இல்லை. இன்னும் அது பஸ் கொஞ்சம் வேகமா போகணுமோன்ற மாதிரி பஸ்ஸும் போக ஏன் பஸ்காரனோடையும் கிலோமீட்டர் தான் சொன்ன நீ பஸ் அவனுக்கு ஏசி போட்டேன். பஸ் என்னோட உருட்டி கொண்டு போறடா வேகமா போகணும்ப்பான்னு சொல்லி என் அண்ணா வந்து பார்த்துட்டு நானும் யோசிப்பேன் தானே என்ன அப்படி தூங்கணும் கண் முடிச்சு தீப்பீங்கன்னு சொல்லி அவ வேகமா வரணும்னு சொல்லி அந்த பதட்டத்தினா ஒரு சாமானியம் பஸ்ல விட்டுட்டு அதுதான் சாமானியம் பஸ்ல விட்டு ஆட்டோக்காரங்க காசை கூட கொடுத்து போட்டு காலையில வெட்டி அப்செட் ஆயிடுது எனக்கு உண்மையிலேயே. திடீர்னு அவ்வளவு 6 டைம் அப்ப எனக்கு சரியா கவலையா போயிட்டு ஏன்டா அவ்வளவு நேரத்துக்கு மேக்சிமம் இருந்துடாப்பா 7 ஆகிட்டு உண்மையிலே. அதுதான்டாப்பா நான் இவங்களை சொல்லிட்டு படுத்த என்னண்டு இப்படி 400 ரூபா படுத்தாலும் அவங்க வந்து அடிப்பாங்கடா நீங்கள் என்ன அழுமுங்கடாப்பான்னு சொல்லி எல்லாம் பிழைச்சி போச்சு. போ சரி அதை குறித்து கோவிக்காத. ஐயோ அண்ணா அப்படி நாங்கள் அதுக்கும் அதிகமாக வந்து தம்பியை நாங்கள் பார்த்து கொள்வோம். சரிதான். எனக்கு எந்த வித கோபம் இல்லை, சந்தோஷம் 100 கவலையை மலையை 100 அண்ணா விட்டு போகிறோமோன்றது. ஆனால் அண்ணாட்ட வந்து கடும் சந்தோஷம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சிலர் சொல்லுவாங்க நான் வீடியோவில் நடிக்கிறாரா நான் வெளிப்பட அப்படிலன்னு சொல்லி. அண்ணா வீடியோவில் நல்லா செய்கிறத விட எதுக்கு வந்து அண்ணா கடும் நல்ல அவர் ஒரு நாள் இருந்தவளை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் சொல்ல விரும்ப பற்றி அவர் பெருசாக சொல்ல விரும்பல. ஒரு 10 நிமிஷம் அண்ணாட வந்து இருந்தாலும் 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. அநேமா கூட வந்து போனவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு தருமே போக மாட்டாங்க, இறங்கி காரை விட்டு இறங்க மாட்டாங்கடா. இறங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இறங்கி போகிறோம், அழிய இறங்க மாட்டாங்க. அப்போ சந்தோஷம் முதல்ல இன்னும் ஒரு இது உண்டு விஷ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு அம்மா ஒரு ஆளுக்கு.
அதாவது அந்த விஷ் பண்ண சொல்லி காசு அனுப்பினேன் உனக்கு ஆ? ஏதோ 15,000 நாட்டுல இருக்கிறவங்க 5,000 ரூபாய்க்கே நீ விஷ் பண்ணுவியாடா? அப்போ வந்து இது வந்தோன்னா இந்த அக்கா வந்து எனக்கு இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல வந்து மெசேஜ் போட்டுவாங்க. என்னன்னு சொன்னா, தம்பி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி. அப்போ ஓகேக்கா என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, எனக்கு வந்து காசோ இதோ எதுவுமே வேணாம் தம்பி. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஊர்ல இருந்து வர கோல் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வர கேட்குறாங்க, என்ன செய்யறதா? சரி கேட்டு பார்ப்போமே. அதான் அப்போ அக்கா சொல்லியிருந்தா வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து எங்களோட அம்மா வந்து உங்களோட வீடியோன்னு சொன்னால் அவருக்கு வந்து பெரிய அளவிலான ஒரு சந்தோஷம் அம்மாவுக்கு வீடியோ பார்க்குறது. அப்போ உங்களோட ஒரு வார்த்தையால் வந்து அம்மாவுக்கு ஒரு விஷ் சொல்லி விட்டீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி அக்காவத்தை சொன்னோன்னா, சரி அக்கா கட்டாயம் நாங்கள் எவ்வளோ செய்கிறோம் அம்மாவோட ஒரு சந்தோஷத்துக்காக இது கூட செய்யலான்னு சொல்லிட்டு சொன்னா, நண்டைய தினம் நீங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்தணும் இல்லைன்னு சொன்னால் மறந்துடுவேன்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தவங்க என்னன்னு சொன்னா, தம்பி அம்மாவோட பர்த்டே இன்றைக்குன்னு சொல்லி. அப்போ என்ன பேர் அந்த பாருங்க, அம்மாவோட நேம் பொன்னம்மா. ஓமா பொன்னம்மான்ற பேர் நான் பிடிச்ச பேருடாப்பா. நல்லா 73வது பர்த்டே. ஓகே, அப்போ ஹாப்பி பர்த்டே பொன்னம்மா. இனிய பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கணும் பொன்னம்மா. எப்பயுமே வந்து 73 வயசுக்குள்ளே உண்மையாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கெல்லாம் அம்மம்மா இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம் அதிகமாக. எனக்கு வயதான நாட்கள்னு சொன்னால் நிறைய வந்து பிடிக்கும். அதால் இன்னொரு பவியிலையும் ஒரு விருப்பம் கிடையாது. இப்போ ரெண்டுக்கு என்ன கிழமை? ஞாயிறு. என்ன ஞாயிறு ரெண்டுக்குள்ளே என்ன கடையில் திறப்போ என்ன வழக்கம்? திறப்பு தானே. என்ன தம்பி பவிக்கு ஒரு இது இருக்குதான் நாங்கள் இப்போ உடுப்புண்டு அதெல்லாம் தேவையில்லண்ணா. உடுப்பு என்கிட்ட வந்து இறங்கினோடனே நான் சொன்னேன், அண்ணன் எனக்கு உடுப்பு ஒரு தெரியல, நாளைக்கு என்ன காய்ச்சவன் வீடியோ எடுக்கலாம். அப்படித்தானே சொல்லணும். உங்கள்கிட்ட காய்க்கல, நான் அதை பற்றி கைதாசத்தை காய்க்கலாம். எனக்கிட்ட வந்தோடனே காய்ச்சிட்டேன் முடிய சொல்லத்தானே நான் வேணும். என்னண்டு அதான். அப்போ பின்ன சொல்லியும் போட்டானே, என்ன இதை கேட்டும் போட்டானேடா உரிய காவல். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒரு உடுப்பு நடத்துந்து பஸ் காசு இந்த அனுப்பிவிட்டியான்னு தெரியல. அந்த சொன்னேன். இப்போ நீ என்ன இப்போ கிளிநொச்சியில் எடுப்போம், வேணும் பார்த்து கிளிநொச்சியில் எடுப்போம். எங்கள்கிட்ட கிடக்கடாப்பா நியாயமா உண்மையா தம்பி? கிளிநொச்சின்றது ஜெஃப்னாண்ட தம்பி ஐயா, கொஞ்சம் முன்னுக்கு இஞ்சா வரும். கிளிநொச்சி பாக்குற கொண்டும் இல்ல, தனிநபர் இல்ல, நான் இதுதான் பாக்கணும். கிளிநொச்சி ஃபுல்லா கிளிநொச்சி விடிய பாக்கலாடாப்பா. கிளிநொச்சி விடிய பாக்கலாம், திரும்ப கிளிநொச்சி திரும்ப வரும் விடிய பாக்குறதுக்கு. பருத்துறை பார்க்கலாம். பருத்துறையும் கொஞ்சம் இருட்டுப்பட்டுடும் பார்க்க. ஓ, அது வரணும்னா உன்னாலே பட்டயத்தை கூட்டிகிட்டு வரோம் நாங்கள். அண்ணா சவுண்ட் வார் என்ன அதை இப்போ சவுண்ட் வாரன்னு சொன்னால், இப்போ ஊரில் வந்து பைத்தறிச்சல் கூட்டினாங்க கூட தானே. அதனால் பைத்தறிச்சல் கூட பட்டங்களுக்கும் சவுண்டு கூடும். இப்போ கடிஞ்சத்தம் போட்டு இருக்கலாம். அதுகளை பார்த்து பிடிக்கலாம். பைத்தறிச்சல் இந்த லெவலில் நிற்குதாண்டு. அங்கே இல்லையாடா பட்டம் வேணா வாலாக்கொடி சந்திரமொழி பட்டங்களா சின்ன பட்டங்களை திருக்கோயிலில் வந்து அக்னியை பார்க்கணும். பிடி எலும்பி வானத்தை பார்த்து நிற்கிறேன். மேலால எச்சம் போட்டா சரி விளங்குறான் குளியான். இன்னொரு விஷயம் வந்து சரியான சந்தோஷம் இந்த இலங்கையில எல்லாருக்கும் நான் தெரியும். ரெண்டு மூணு எல்லாரும் தெரிய போகுது. வெளிநாட்டுக்காரங்களா பார்க்க போறாங்களாப்பா? பெல்ஜியத்தில் இருக்கிறாக்கள்ல இருந்து ஒரு நாடு சொல்றாங்க. பெல்ஜியம் சொல்ல குழம்பு போறேன். நம்ம எங்களோட நாடு உங்களுக்கு பேர் தரோம். லண்டன், ஜெர்மன் எல்லா இடம் போயிடலாம். ஸ்பெயின் வீடியோ அது மறந்து அந்த காசை ஆட்டோக்காரனை கொடுத்துட்டா அனிங்க பேசியதும் பண்ண வந்த சரி மொத்தத்தில் வெள்ளைகளை கூட்டி கிட்டி தேஞ்சு விடுங்கண்ணா எல்லாரும் பார்க்கட்டும். அது அப்போ ஆளத்தான் கவனிக்கும் தம்பி. ஒரு இது கடைக்கிட்ட கொண்டு கண்டினியூ தெரிஞ்ச கடையில் இருக்காங்க. தெரிஞ்ச கடையில் முந்தி இங்கே நிற்கக்குள்ள அனுசரிச்சு நானும் எடுக்கிறேன். அப்படி அப்போ ஆனால் பொம்பளை உடுப்பு கிடக்கு. ஷோட்டி அவனையும் போடுவான். என்ன ஷோட்டி? நீங்கள் என்ன தடுத்து போடுறேன் பார்த்து நீங்கள் இந்த வருஷம் நைட்டு தெரியுமா? இன்னொன்று எதனா பேக் கொண்டு கட்டின மாதிரி வீடியோ உண்டு.
எல்லாம் பார்த்தேன். இங்கே பாட்டு தம்பி பொடியோட போவோம் இதுக்குண்ணே ஆமாம்பா இந்த வேற கடை வராது கூட அப்படி வராங்கடா. அண்ணே பொடியல்கிட்ட உடுப்பு இருக்கா? பாய்ஸில் ஷர்ட் ஜீன்ஸ் இருக்கா? ஜீன்ஸ் ஷர்ட் அவன் மேலையா? எது அவரே எடுக்க சொல்லி தான் சொல்கிறார். நீங்கள் கேட்கல இவ்வளோ சொன்னது. அவர் அப்படிதான். தம்பி தெரியும் தம்பி தெரியுண்ணா. முந்தி சவுதியிலேயே காய்க்கிறோம் என்னோட ஏடா முந்தி வெளியிலேயே காய்க்கிறோம். இப்போ மறந்து தஞ்சை வேலைக்கு வந்தோம். இது ஆளுக்கு அந்த இது இந்த 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 காலகலமான ஜீன்ஸ் இல்லையா? பெகியோ இருக்குதானே? நீங்கள் தாங்க அப்புறம் யோசிப்பேன் விற்கிறதா இல்லாட்டியா சரி அப்படி முப்பது 30 என்ன இடுப்பு சின்னன் போலக்கா? அதுதானே ஐயோ 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 என்ன அப்போ கண்ணாடியில் நிற்கிறான் அப்படி போயிட்டான் இடத்துல இது பெகியில் கிழிச்சுங்கடாக்கா? இது கிழிச்ச பெகி அது இது சைஸ் ஓகே கட்டலாம் யோசிச்சுப்பாரு. அது இதை போட்டு இருந்தா ஆட்டோக்காரன் என்ன செஞ்சுப்பான்? ஆட்டோக்காரன் அப்படி வேணாம் சொல்ல விரும்பல வீடியோ இது இல்லைண்ணா அது நல்லா இருக்கும். ஒரு நல்லவன் மாதிரி முகத்தை வச்சிருந்தானேண்ணா. அது நான் இப்போ செஞ்சிருக்கான்டாக்க ஓம் தம்பி இருக்காது என்ன பேசினார் வாங்க கொண்டு போய் ஒரு கடைசியில் எடுத்து இதே கொஞ்சம் குறைவாக பெறும் கிழிஞ்சுங்கடா. அது கழிச்சு தெரியல என்ன அதுதானே குறைச்சும் பாரு. மற்றது ஷர்ட்டு தான்டா கதை விளங்கணும். கதை இங்கே அப்போ ஷர்ட்டு காட்டுவோம் இந்த ஜீன்ஸுக்கு மச்சா வர மாதிரி. ஒயிட் கலர் இல்லாட்டி ஒயிட் பிளாக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி. இது அந்த ஷர்ட்டு மதிக்குதேன் பெரிய பெரிய ஷர்ட்டு எனக்கு அப்போ ஓ மேடம் நான் வயசுக்கு வந்து கனகாலமாச்சு. இந்த மெட்டீரியல் இப்போ எனக்கு பிடிக்கணும். என்ன ஜீன்ஸே வந்து வைக்க பிடிக்கும் என்ன? ஓ மாட்டி பொம்மைக்கு கொள்ளலாம் போல ஒளியிலையா? இது ஓகேடா நமக்கு ஷர்ட்டு எங்க விருப்பம் நீங்கள் என்ன செஞ்சா ஓ கருப்போ ஒயிட் என்ன அப்படி இல்லாட்டி ஒயிட் டைம் பிளாக் ஒன்று ரெண்டே இல்லை இல்லை அப்படிலாம் தேவை இதே அப்படி ஐயோ இது பண்ண தம்பி பிளாக் இருக்காடா காட்டுவோம். நல்ல மெட்டீரியல் உடம்புல கிடக்குது அந்த நல்லா எனக்கு போட கூட என்ன தேட ஒன்று இருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ அதை ஃபிட் பண்ணி போயிட்டாக்கா போட்டு போயிருக்கோம் சும்மா மேலால் எப்படியோ இது எப்படி இப்போ பாவிக்குமோ? நீ பாவிப்பியடா? சரியா அது பாவிக்கும் சரி நீயும் பாவிக்கணும் இல்லை நல்லா வச்சு பார்க்குற மக்களுக்கு. ஓகே என்னது ஓகே இதை விட இது நல்ல ஓ இல்லை பைட் பண்ண பிளாக் எடுப்போம். என்ன அதன்றைக்கா துவைக்க வந்தீங்க உங்களுக்காக செய்வீரா? துவைக்கிற கொஞ்சம் கஷ்டம் துவைக்கிற கொஞ்சம் கஷ்டம் இல்லை இது பிளாக் கைம் ரெண்டு தான் ஒயிட் என்ன இல்லைடா அடே இல்லை இரவு வரை கொடுத்துட்டு வந்தீங்க அவ்வளோ தம்பியா போடுறீங்க எடுத்தாச்சு. நீ என்ன பார்க்குறது எடுத்தாச்சு போடுமா தம்பி மேலாட மட்டும் காணுமா உள்ளாட நிறைய அண்ணே இப்போ ஆள் கொஞ்சம் சிரிக்கிறது கொஞ்சம் பார்த்து குறை பரவாயில்ல. மற்றது இதுதானே இப்போ லீஸில் போனீங்களா? இல்லை இப்போ ஒரு அட்வான்ஸ் அடிக்கிறேன் அப்புறம் என்ன
31 49 எத்தனை மணிக்கு சாமந்தில் இல்லை சுரேஷ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு என்ன பெரிய இல்லைங்க டிரான்ஸ்போர்ட் வரையில டிரான்ஸ்போர்ட் வந்து வரையில எப்படி தரலாமா எவ்வளவு விலை எவ்வளோ போடுறீங்க எங்களுக்காண்டி 2800 படி போட்டுக்கலாம் அது எவ்வளோ விலை அடிச்சது 3285 ரூபா அதான் நீங்கள் அடிச்சோ இல்லை அடிச்சு வந்தேன் இல்லை சில இடங்களில் அடிக்கிறேன் தெரியாம கேட்டால் போய் அடிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு அதை வச்சு தான் போடுவோம் மட்டன் போகும் நிறைய 2.5 போடும் 2.5 போடுங்க போடுங்க நம்ம அப்புறம் 300 அப்புறம் பார்த்தா வீடியோ அனுப்பாண்ணா அப்புறம் ஏன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் வருமே இல்லையா விளங்கலையே 2 சரி தம்பி 2500 அப்படி போடுறேன்னு சொல்லுங்க நான் அப்புறம் 300 தான் வீடியோ விளங்கலே ஆனால் குறைக்கலாம் உடுப்புல அரைவாசி அரைக்கராசி 2700 படி போட்டு தரலாமா அந்த 100 ரூபா வச்சுருந்தீங்க நாங்கள் சொல்லுங்க ஒரு ரோல் கூட வாங்கல 120 ரூபா ரோல் கூட எது அது மிளக்கறி நாங்கள் மிளக்கறி சாப்பிட்றோம் நாங்கள் திண்டா வச்சிருந்தானே இது ஜீன்ஸ் இல்லை 7369 3500 ரூபா 3500 ரூபா போட்டுக்கலாம் அண்ணா என்ன பர்த்டே ஆகுமா யாருக்கு தம்பிக்கு உண்மையா இல்லை யாரும் எடிட்டர் எதுவும் கொடுத்துங்க அப்புறம் நாளைக்கு வர மாட்டேன் தானே டிஸ்கவுண்ட் போட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம் இன்னும் மோசம் இருந்திக்கும் குறைக்கிற வழியாக குறைச்சி போட்டு வீடியோ நிப்பாடி போட்டு கட்டினா தந்திக்கும் அப்புறம் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அதான் பிரச்சனை அது அப்படியே என்ன திடீர்னு ஞாபகம் இருப்பேன் இதான் இங்கே கூட கடையில் நல்ல உடுப்பு கண்டு காய்ச்சாங்க அது பின்ன போய்கிட்டு வந்தாங்க நாங்கள் எங்கே இருந்தாலும் பொடிக்கிற காய்ச்சா போடுவோம் நல்ல டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு விட்டுட்டியல கையை விட்டுட்டியல எங்களுக்கு கையை விட்டுட்டியே அப்புறம் என்ன சரியே தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் மிச்ச காசை கேட்குறேன் சில இடங்களில் கேட்டு பண்ணோட இப்போ இப்படியே சந்தோஷத்தில் போடுவாங்கன்னு வச்சுப்பான் அவன் ராத்திரி ஆட்டோ காரை கொடுத்து விட்டேன் 5000 ரூபா 100 ரூபா 200 ஆட்டோ காசு கண்ணே 5000 ரூபா கொடுத்து விட்டான் மாதிரி அந்த கொண்டு போய் எனக்கு தெரியும் சரி பாருண்ணா போட்டுவாண்ணா சரி பஸ் வரண்ணா அவங்க போகவிட்டு கேட்குறாங்க ஏன்னா போகவிட்டு பின்னு கேட்குறாங்க பிடிக்காது முன்னும் காய்ச்சிக்கோ நிற்க பேட்டு பாய் காட்டிடுறேன் முத்து பிள்ளையார் வண்ணச்சோலே ஆத்தே பேட்டாப்பு ஓகே சந்திமா பாயா ஓகே சரி நீங்கள் சொல்லு என்னென்ன போய் என்ன சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை எதிர்பார்க்குறோம் நீங்கள் உழவு விலை கேட்கணும் விடப்படுது அதான் கருத்து அப்பனே இவ்வளவு விலைக்குடாப்பா 8900 மட்டும் சின்ன காசு சொன்னா அது சரி என்ன இல்லை இப்போ நீ தருவேன் நான் போய்க்க நாளைக்கு எனக்கு ஐயோ கட்டாயம் ஒரு காலம் எனக்கு இதே உனக்கு ஓகேயான மாதிரி இருக்கிறாப்பா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கேண்ணா ஆனால் இவ்வளவு விலை 8900 நீங்கள் ஒன்று எடுத்து தந்திக்கலாம் இந்த 2 மூட்டல் எடுத்து தந்திக்க நான் ஜீன்ஸு முன்னொன்று எடுத்துக்கலாம்னு யோசிக்கேன் இல்லைப்பா தேவையில்லப்பா இதே கூட எனக்கு அப்படியே ஓமன் அவள் போட்டுட்டு போய் காட்டி தந்துட்டு போ ஓகே எல்லாத்தையும் கொண்டு தம்புள் இல்லை வச்சுட்டு வேறே கெடுக்கிறோம் கழுவாட்டிலும் பரவாயில்ல இந்த கிளியலை கூட விட்டுறாயா ஆமாம் கட்டாயம் அடே இது இரவைக்கு சமையல் இல்லையா அம்மா வெளி போட்டா சொல்லலாம் அவளுக்கிட்ட வவுனியா போனோடியா அதால் சாப்பிட்டு போவோம் இப்போ என்ன நேரம் ஐயா இப்போ 6:30 சரி நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் மறந்து இருப்பான் ஞாபகம் வந்தது ஹெல்ப் பண்ண தான் வேணுமண்ணா உங்களோட உடம்பையும் கொஞ்சம் பாருங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் எந்த உடம்பு புள்ள என்னால் பார்க்கல வரைஞ்ச இவ்வளோ தான் பார்க்கல ஐயோ டைம் கவனிக்க சொல்றியோ டைம் சாப்பிட்டு தான் சொல்கிறேன் அது செய்யலாம் யோசிக்க சரிதான் நீ வார வருஷத்தோட சரிதான் புல் கவனி அது சரி வார வருஷத்தோட சரிதான் பாரதம் கட்டாயங்களையும் கூப்பிடுங்க ஒரு மாசத்துக்கு கூப்பிடுங்க என்ன கல்யாணத்துக்கு நீ என்ன அதுக்குள்ள போறேன் நீ என்ன அதுக்குள்ள போறேன் நான் வார வருஷத்தோட சரி சந்தோஷம் தான் என்ன கல்யாணத்துக்கு கொண்டு வரேன் சும்மா ஏறாப்பா அண்ணா அந்த பூச்சி சிக்கன்டா என்னண்ணா பூச்சி கேஸ் சிக்கன் அதான் எனக்கு போய் அதை ஜோ கொண்டு கொண்டு வந்தேன் சில கிளியை வகட்டது பூச்சி சிக்கன் ஜோ என்ன பூச்சி சிக்கன் எங்கடா நான் ஏங்கி போனேன்டா நீங்க இல்ல நான் பார்த்து போட்டு இதைத்தான் சொல்ல அப்புறம் நான் கொடுத்துட்டு நான் கூட வந்து வீடியோல இல்லை என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன்டா ஏன்டா இப்போ
முந்தைய ஒரு காலம் நாங்கள் இதாக கஷ்டப்பட்டு இருந்தாங்கள்ட்ட அப்போ அந்த டைமில் நிறைய விருப்பங்கள் இருந்தது செய்யக்கூடிய வசதி இருக்கல இப்போ நல்லா இருக்கிறேன் கடவுள் ஏன்னா அப்போ இதுக்கு திராணி இருக்கேக்கா செஞ்சிடணும்லாங்கதோ எங்கட அப்பா அம்மா முதல் முக்கியம் ஐயா எவ்வளோங்கதோ எவ்வளவு டவுன் வேலை செய்யறத சண்டை வரும் பிரச்சனை அப்படி வருங்க தானே வீட்டு டைம் சில சண்டையில் வரும் அதில் வந்து சும்மா நோமலாக கூட வீடியோ பார்த்தா சரி உடனே கிளியர் இப்போ இப்படி தானே இப்போ இருந்த பொடியன் கடைக்கார பொடியில் கொஞ்சம் என்ன சிரிச்சான்னு அடுத்த வந்து நேற்று காசி போன கவலை தான் அப்போ நான் வந்த உடனே காலை என்ன சொன்னீங்க உங்களோட வீடியோ பார்த்தேன் கவிதாசன் எடுக்கணுங்க அதை பார்க்க கூட கிளியர் போனா போட்டு விடுவோம் அப்படியே தூங்கினா என்னோட கூட வந்து எப்படி சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறது வந்து கடும் சந்தோஷமா இருக்குது அப்போ தம்பி சாப்பாடு கிட்ட போயிட்டு அண்ணா ஒம்பளே சொல்லிட்டீங்களா இதே இப்போ கனகாலமாக செஞ்சால 3 மாதமா ஆனால் சோழி இல்லை வடிவாக சாப்பிட்டு போகலாம் ஓ நான் என்னடா இப்போ கடையை காண எனக்கு யோசனை வந்து இந்த இடையே இருந்து மறந்துவிடுங்க அங்கால இந்த ஞாயிற்றுக்கிழமான பூட்டோன்னு யோசனை கடைக்கு சாப்பிட வந்திருக்கேன் இந்த இந்தியாவில் வரவே இல்லையே நாங்கள் சாப்பிட்டுட்டு இனி என்ன விட்ட போயிட்டு நாளைக்கு வீடியோ பர்த்டேக்கு கேக் சாமெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா ஈவினிங் வீட்டை போயிட்டு வரேன். யாரு கேக் பண்ணுற என்னதுக்கு எனக்கு பர்த்டேக்கு சொன்னீங்க பண்ணுறேன் கேக்கு அண்ணா இதை விட லொக்கேஷன் இது கடை மிருசு இல்லைண்ணா நாங்கள் இந்தியாவில் வந்தால் இந்த டைம் உள்ள இந்தியாவில் வந்தால் இந்தியா சாப்பிட்றேன். ஓ நல்லா டேஸ்ட் ஆகி சாப்பிட்றேன் சூப்பராக ரைஸ் எல்லாம் சூப்பர் ஒருத்தரும் சூப்பராக வீட்டு சாப்பாடு மாதிரி போகலாம். ஒம்லேட் வந்தால் சரி கடைச்சி அப்படி இருக்காங்கடா லைஃப். இன்னைக்கு என்ன கஷ்டம் வேணும் அப்பா ஓட்டம் தான் ஒரு ஓய்வே இல்லை இதோட ஒரு டைம் இல்லை அது வாழ்க்கையில் இதெல்லாம் சும்மா வெளியில் கிடைக்கிறவங்க தெரியுமா நல்ல சாப்பாடு என்ன எதுவும் நல்ல சாப்பாடுன்னு சொல்லி அப்போ கடை சாப்பாடு அது சரி வீட்டு சாப்பாடு போல இருக்காது கடைக்காரன் நல்லா செய்கிறாங்க இல்லைன்னு இல்லை நம்மளோட வீட்டு சாப்பாடு மாதிரி வேறா நின்றுலாம் அது உண்மை சாப்பிட்ற டைம்ப்பா 8 மணிக்கு சாப்பிட்றாங்க தெரியாது தான் நம்ம நேற்று சாப்பிட்றோம் என்ன இல்லாட்டி 11 சாப்பிட்றோம் சாப்பாடை கணக்கில் எடுக்கிறல அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே வீட்டு சொன்ன இங்கே வேலை சொன்னால் அங்கே அப்படிதான் கதை போயிட்டே இருக்குது சொல்லி வேற ஒரு கதையும் இல்லை இந்த ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படியே படியா கவனிக்காம வருவா அது கடைக்கார பொங்கல் தான் அம்மா அதே நான் கேட்குறேன்ப்பா காலையில் கூட்டி கொண்டு போய் ரைஸ் வாங்கி தந்து மத்தியானம் கூட்டி கொண்டு சாப்பாடு வாங்கி தந்து சோடா மற்றது வந்து டியூ எவ்வளோ சாமான் நான் கூட கார் விட்டு சாப்பிட்டு எல்லாரும் அதை நான் சாப்பிட்டேன் நல்ல ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன சொல்ல இப்படி நான் ஒரு சந்தோஷம் இருக்கல பிரேரம் போவானுண்டவர் அது அக்னி ஏன் போவானுண்டவர் அது சரி இங்கே அடுத்த சந்தோஷத்தை அடுத்த 4 இருக்கா இல்லை ஆம்லெட் சரி அடுத்த சந்தோஷம் ஆம்லெட் வந்துருக்கு அதே மாதிரி காட்டுவோம் கேமராவில் அதுவும் சூப்பராக தானே பாய்க்கு சட்டப்பாடி கடை அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு நாள் இன்றைக்கு எப்படி சொல்கிறேன் மறக்கலாம் இன்றைக்கு மறப்பனும் தெரியலை ஒரு நாள் இப்படி சந்தோஷம் இருக்கல பாவம் உண்மைக்கு எப்படி சொல்கிறது ஒரு நாள் தான் பழையனா அது எத்தனை வருஷம் பழைய மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த புதுசாக பார்க்குறோம் கதைப்போம் நம்ம ஒருவரோட புதுசாக பார்க்க கதைக்க வராது பேசலாம் அப்படி இல்லை பம்பளா வீட்டு அண்ணா கூட பேசி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது உண்மைக்கும் எனக்கு இன்றைக்கு 2 அண்ணாவும் ஒரு தம்பியும் கிடச்சி நான் என்ன நடந்தாலும் மிஸ் பண்ண மாட்டேன் கடும் சந்தோஷமா இருக்குது தம்பி சிக்கல் அது சரி மறக்க மாட்டேன் சந்தோஷம் எப்படி வார்த்தையால் சந்தோஷம் சொல்லலாம் நான் செஞ்சு காட்டல அது அளவுதான் சாப்பிட்டு காய்ப்போம் சாப்பிடுங்க அப்போ இந்த கடை போட்டே காட்டுறாங்களா கடை எடுத்து போட்டு அனுப்புறா என்ன பாப்பா கிளியரா பாப்பா எங்கடா முன்னு வைக்கிறேன் அது பார்க்குறேன் வீட்டை எல்லாரும் பார்க்குறேன் எங்கே இருக்குங்க அப்போ நீங்கள் சொல்லு நீங்கள் எங்கடா வீட்டை பார்க்காத உதவி செஞ்சது இந்த இதில் ஒரு வீடு 2 காட்டி கொடுங்க பாலாவியில் ஆடே வீடு கட்டி கொடுக்க ரைட் கச்சாங்க சொல்லுக்கோ ரைட் 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 அந்த வீட்டு வேலை செய்கிறாக்காக என்ன அந்த காட்டுடைக்கு இதில் செத்தேன் ரைட் ரைட் இதை விட என்னடா பகலிங்க பாய் இது என்னப்பா குனிஞ்சு ஓகே
சந்தோஷம். மெரிசியில் வந்து அண்ணன் கடைக்கு வாங்க அந்த மாதிரி சாப்பாடு வீட்டு சாப்பாடு சட்டப்படி சாப்பாடு போட்டா கண்டிப்பா ஓகே பாய்.